ஏ, அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 975 வாரந்தோறும் வள்ளுவத்துல அதிகாரம் 76 பார்க்க போறோம். பொருள் செயல் வகை. இதுதான் இன்றைக்கு நம்ம 75 அதிகாரம் பார்த்துட்டு இன்னைக்கு 76வது அதிகாரம் வந்திருக்கோன்றதுல மிகப்பெரிய மகிழ்ச்சி. பொருள் செயல் வகை என்பது சேர்த்தலின் திறம் என பொருள்படும். பொருள் தேடுதலின் வகை அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. பார்ப்போம் ஒரு ஒரு குரலா என்னன்றத பார்க்கலாம். யார் படிக்கிறது? சிவகுமார் சார் படிக்கிறீங்களா? படிக்கிறேன் சார், படிக்கிறேன். ஓகே, வாங்க சார். பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்ல, பொருள் அல்ல, பொருள் அல்லது இல்லை பொருள். பொருள் பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். ஒரு பொருளாக மதிக்கத்தகாதவரையும் மதிப்புடையவராக செய்வதாகிய பொருள் அல்லாமல் சிறப்புடைய பொருள் வேறு இல்லை. ஏதோ குழப்பற மாதிரி இருக்கு, எனக்கு ஒன்றும் புரியல. தகுதியற்றவரையும் கூட தகுதி உடையவராக ஆக்கிவிடும் தகுதி உடையது பணமே அன்றி வேறொன்று. இது சாலமன் பாப்பேன், இது புரியுது. தகுதியற்றவரையும் கூட தகுதி உடையவராக ஆக்கிவிடும் தகுதி உடையது பணமே அன்றி வேறொன்றும் இல்லை. இதுதான் எனக்கு புரியுது. அப்ப இல்லையா நீங்க சொன்னது அவங்களுடைய உரைப்படி சரிதான். அது ஒரு நல்ல அதாவது ஒன்றுமே இல்லாதவரை கூட மதிப்புடையவராக ஆக்கக்கூடிய திறன் எதற்கு உண்டு என்றால் பொருளுக்கு உண்டு. ஒருவர் எந்த தளத்திலையும் திறமை உடையவரா இருக்கலாம், அறிவுல இருக்கலாம், அறத்துல இருக்கலாம், எதுல வேணாலும் அவங்க திறமை உடையவரா இருக்கலாம், மதிக்கத்தக்கவராக இருப்பாங்க. ஆனா அத்தகைய சிலர் இந்த உலகத்தில் மக்கள் மதிப்பாங்க. அந்த மாதிரி இப்ப ஒரு நல்ல கல்வியாளரை மதிக்கக்கூடிய உலகம் இது. நல்ல அறம் செய்யக்கூடிய பிறருக்கு கொடை அளிக்கக்கூடியவர்களை மதிக்கக்கூடிய உலகம் இது. அப்படியெல்லாம் இருப்பாங்க. ஆனால் அத்தகைய சிலரை இந்த உலகம் மதிக்குது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதற்கு காரணம் அவர்களிடம் இருக்க பொருள் செல்வம் இல்லாவிட்டாலும் ஏதோ ஒரு செல்வம் இருக்கிறது, அதற்காக அவர்களை மதிக்கிறோம். ஆனா கூட இது எதுவுமே இல்லாதவர்களை கூட, கல்வி இல்லாமல் இருக்கலாம், அல்லது பெரும் இந்த கொடையாளியான குணம் இல்லாம இருக்கும், ஆனா மிகப்பெரிய பணக்காரனாக இருப்பான்னு வச்சுக்கோங்க, அவர்களை இந்த உலகம் மதித்து விடும். அதுல என்னன்னா, ஆமா, என்னன்னா இங்க ஒண்ணுமே இல்லை. நம்ம ஒரு சாதாரண உதாரணமா கொடுக்கலாம். ஒரு வீட்டுல ஒரு திருமண விழாக்கு செல்வான் ஒருத்தர், பெரிய கார்ல போய் இறங்குவான்னு வச்சுக்கோங்களேன். அவனை வெளியில வரைக்கும் அந்த உறவினர் ஓடி வருவான் கூப்பிடுறதுக்கு, வாங்க வாங்க வாங்க. நான் போய் உடனே பக்கத்துல உள்ளவன் கேட்பேன், இது யாரு அப்படின்னு கேட்பான். உன்ன சொல்லி, இது எங்க தாத்தாவுடைய ஒரு அக்கா இருந்தாங்களா, அந்த அக்காவுடைய மூத்த ஒரு சம்சாரம் இருந்தாங்க, அவங்களுடைய மாமாவுடைய சம்பந்தக்காரங்க இருந்தாங்களா, அந்த சம்பந்தக்காரங்களுடைய அப்படிம்பாங்க. அவ்வளவு நீண்ட சொந்தத்தை கூட. ஆனா பொருளே இல்லாமல் நல்ல திறமாய்ந்த ஒருத்தன் போனாலும் அவன் பொருள் இல்லாம ஏழையாக சென்றான்னா சொல்வான், உண்மையிலே சித்தி மகனாகவே இருப்பான், சொந்த சித்தி மகனா இருப்பான், இல்ல சொந்த சகோதர கூட இருப்பான். அவங்களை ஏற்றுக்கொள்வது இல்லை இந்த உலகம். அதற்குத்தான் எல்லாவற்றுக்கும் அறங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்த நம்முடைய திருவள்ளுவர் பெருந்தகை இந்த பொருளுக்கும் அவர் முக்கியத்துவம் கொடுக்க. பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் அடுத்து நம்ம படிக்க போறோம், அதுக்கு வருவல. அதனால இந்த ஒரு குறிப்பிட்ட அளவு கையில் பொருள் இல்லைன்னா அந்த நபருக்கு என்ன வரும் அப்படின்னா, ரொம்ப அழகா விளக்கம் சொல்லலாம். எதிர்மறை எண்ணங்கள் வர வாய்ப்புகள் அதிகம். கையில பைசா இல்லைன்னா நினைச்சு பாருங்க. அந்த காலத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கோவணத்தில் கால் காசு இருந்ததுன்னா கோழி கூப்பிடும்போது எந்திரிச்சு கூவானுங்களாம் அப்படி சொல்லுவாங்க. சத்தமா பேசுவாங்களாம். கோவணத்துல காசு இல்லைன்னா, அந்த காலத்துல கோவணம் தானே கெட்டுவாங்க, அதுல காசு வச்சுட்டு போவாங்களாம், அத சொல்லுவாங்க அப்படி. அப்ப எதிர்மறை எண்ணங்கள், நமக்கு ஐயோ நம்மகிட்ட காசு இல்லையா, இதெல்லாம் நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாத, திறமை இருந்தா கூட அப்படி வந்துடும் மனநிலை, நமக்கு ஒன்றுமே செய்ய முடியாமல் போருமா அப்படின்னு இருக்கு. அதனால அறம் பொருள் இன்பம் என்ற சமநிலை இன்னைக்கு இருக்கணும். ஒரு உலகத்துல அறம் இருக்கணும், அதுக்கு மாதிரி இன்பம் இருக்கணும், அதுக்கு இடையில ரெண்டையும் சமப்படுத்தக்கூடிய பொருள் என்பது நமக்கு கட்டாயமாக இருக்க வேண்டும். அந்த பணம் இல்லாமல் ஒருவர் ஓயாது இந்த எதிர்மறை எண்ணங்களை சந்திக்க நேர்ந்தா அவருக்கு வாழ்க்கையே என்ன ஆகிவிடும், ஒரு சூன்யமாக மாறிவிடும் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பொருளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம். ஏன்னா ஏத்த வீட்டுல பாக்குறோம், ஒருத்தன் பொருளை வச்சுட்டு என்னென்னவோ பண்றான், நம்மளால இதை செய்ய முடியலையே, இல்ல வீட்டுல உள்ளவங்களே அதை இது பண்ணிடுவாங்க. அதனால
நல்ல பிடித்த ஒரு வேலையில உழைத்து தான் நினைக்கக்கூடிய சம்பாத்தியத்தை ஒருத்தன் எவன் ஈற்றானோ அவனுக்கு தான் நேர்மறை எண்ணங்கள் நிறைய வரும். அதனாலதான் பொருளுக்கு இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய திருவள்ளுவர் சொல்றாரு. அதாவது வளையாபதினு ஒரு இலக்கியம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல குலம் தரும் கல்வி கொணர்ந்து முடிக்கும் அலந்த கிளைகள் அழி பசி தீர்க்கும் உலம்பில் பொருள் தர புன்கண்மை உண்டோ என்று சொல்ல. எவ்வளவு எல்லா கல்வி வரும், எல்லாம் வரும், ஆனா எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு தன்மை எதற்கு இருக்கிறது என்றால் பொருளுக்கு இருக்கிறது என்று மற்ற இலக்கியங்களும் இதை பற்றி பேசுகிறது. ஒரு இதுல அறம் பொருள் இன்பம் என்னும் மூன்றனுள் நடுவனது எய்த இறுதினையும் எய்தும், நடுவனது எய்தாதான் எய்தும் உலை பெய்து அடுவது போலும் துயர் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு சார். அறம் பொருள் இன்பம் என்ற மூன்றனுள் நடுவனது எய்த, இந்த பொருள்ங்கிறது சேர்ந்துட்டுதுன்னா இறுதினையும் எய்தும், தர்மத்தையும் பண்ண முடியும், இன்பத்தையும் அனுபவிக்க முடியும். இந்த நடுவனது எய்தாதான் எய்தும், இந்த நடுவுல இருக்கக்கூடிய அந்த பொருளை அடைய முடியாதவன் உலை பெய்து அடுவது போலும் துயர் அப்படின்னா, நல்ல தண்ணிய கொதிக்க வச்சு அதுல சோற்ற போட்டு எப்படி பொங்கி இறக்குறோமோ அவ்வளவு துயரத்தை அவன் அடைவான் அப்படின்னு ஒரு செய்யுள் சொல்லுது. அப்போ அதுல பொருளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இன்னொன்று என்ன ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா, பணக்காரனை பார்த்தாலே தெரியும், படிச்சவனை பார்த்தா தெரியாது, அவன் பேசுனாதான் தெரியும். திறமைசாலிய அவன் திறமை என்னங்கிறத போய் நம்ம பார்த்தாதான் அதை கண்டுபிடிக்க முடியும். ஆனா பணக்காரனை மாத்திரம் பார்த்த அளவிலேயே அவன் பணக்காரன் என்று கண்டுபிடித்து விட முடியும். அது வெளிப்படையாவே ஒருத்தனை மதிக்கக்கூடியதாக மாற்றுவதற்கு காரணம் அதுதான். வெளிப்படையா தெரியும் அவன் பணக்காரங்கிறது. நீங்க எத்தனை டிகிரி முடிச்சிருந்தாலும் தெரியவே தெரியாது. அவங்க பேசினாதான், அவங்க பேசுற முறையை வைத்துக்கொண்டு அவர்களினுடைய புலமையை வைத்துக் கொண்டுதான் அவர் பெரிய கற்றவர், அவர் பெரிய அறிஞர் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். அந்த மாதிரி வீரம் பொருந்தியவர்களையும் அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். பார்த்த அளவிலே அதெல்லாம் தெரியாது. அதனாலதான் வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, பொருள் அல்லவரை, ஒரு பொருட்டாக மதிக்கத்தகாதவனையும் ஒரு பொருட்டாக மதிக்கத்தக்கது செல்வத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமா சொல்றாரு. இது ஔவையார் பாடல், ஒரு பாடல்ல கூட குறிப்பிடுவாங்க. ஔவையார் ஒரு முறை வரும்போது எதுக்கு ஒருத்தர் கேட்டாராம், என்ன கல்யாண வீட்டுக்கு போயிட்டு இருந்தீங்களே, உண்டீர்களா அப்படின்னு கேட்டாங்களாம். அப்ப அவர் சொன்னாராம், உண்டேன் 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 அப்படின்னு சொன்னாராம். 3 தடவை சொல்றீங்க, விருந்து ரொம்ப பிரமாதமோ அப்படின்னு கேட்ட போது, தள்ளுண்டேன், பசியால் சுருக்குண்டேன், சோறு மட்டும் உண்டிலனே அப்படின்னு சொன்னாங்களாம். நெருக்குண்டேன், தள்ளுண்டேன், பசியால் சுருக்குண்டேன், சோறு மட்டும் உண்டிலமே அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த மாதிரி ஔவையார் அவ்வளோ கற்றவரா இருந்த போது கூட அவருடைய ஆடை அணிகலன் பணத்தன்மையை காட்டாததாக இருந்ததுனால அவங்க 3 நிலையை அடைந்தார்கள். நெருக்குண்டேன், தள்ளுண்டேன், பசியால் சுருக்குண்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அதனால பணம் தான் உலகத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கணும். சும்மா பணம் என்னடா, பணம் பணம் குணம் தானடா, நிரந்தரம்னா ஒண்ணும் நடக்காது கதை. பொறாமையா இருக்குமா, திருமணத்திலயோ வேற எங்கேயாவது போய் உக்காந்துட்டு ஒரு பணக்காரன் வந்த உடனே எல்லாரும் மறைஞ்சிடுறாங்கம்மா. அப்படியே பின்னாடி யாரோ முன்னாடி முக்கியமா இருந்தவங்க எல்லாம் அப்படியே பின்னாடி பின்னாடி போயிடுறாங்கம்மா. ரொம்ப என்ன போய் ஒரு பெரிய பணக்கார பக்கத்துல உட்கார வச்சுட்டாங்க ஒரு ஏதோ ஒரு விசேஷத்துக்கு. போறவங்க வரவங்கலாம் அவர் கும்பிட்டு போறாங்க, போறவங்க வரவங்க கும்பிட்டு போறாங்க. அவர் அப்படி சொல்றாரு, ஒரு 500 ரூபாய் வருது, இப்படி சொல்றாரு, ஒரு 1000 ரூபாய் வருது. வர்றவங்களுக்கு வரவங்களுக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுக்குறாரு. நமக்கு கூச்சமா இருக்கு, என்னடா இங்க வந்து உட்கார வச்சுட்டாங்களே, நம்ம எல்லாம் கஞ்ச பிசுனாரிங்க, நம்ம எல்லாம் ஒண்ணுமே இல்லாதுங்க. அவர் பெரிய பணக்கார பக்கத்துல என்ன என்னவோ கௌரவப்படுத்த சொல்லி அவர் பக்கத்துல உட்கார வச்சுட்டாங்க. ரொம்ப எனக்கு கேவலமா போச்சு. ஏன் கேக்குறீங்க, இந்த பணக்காரர் கண்டாலே ஒதுங்கி நான் போயிடுவேன், தூரமா போயிடுவேன். அவங்க விளக்கிறதுக்கு கூட நம்ம பின்னாடி போயிடுவேன். உண்மைதான் சார், அது ஒரு பெரிய மதிப்பு தான் சார். அதாவது ஒரு சில பணக்காரங்க இருக்காங்க சார், அவங்க கூட உட்கார்ந்தோம்னா நமக்கு எந்த மரியாதை கொடுக்குமோ கொடுப்பாங்க. நம்ம எதிர்க்க அவங்களோட பணத்திமிரு, பண மதிப்பு, பணம் வச்சிருக்கோன்றத காட்ட மாட்டாங்க.
ரொம்ப மரியாதையோட நமக்குன்னு ஒரு இருக்கிற மரியாதை அவங்க காட்டுவாங்க. ஒரு சிலர் மட்டும் இருக்கிறாங்கன்றது ஒரு நிதர்சனம். ஒரு சிலர் வந்து அதாவது இதுல 2 வகை இருக்குது. நேர்மையா சம்பாரிச்சவங்க ஒழுங்கா இப்ப நீங்க சொன்னதான் உண்மை. அல்பனுக்கு வாழ்வு வந்து அர்த்தராத்திரி கொடை பிடிப்பா மாதிரி அல்பமா சம்பாதிச்சிருப்பான்ல, அதுதான் நீங்க சொல்றது சரி. உழைச்சு சம்பாதிக்கிறவன் வந்து யோசிப்பான் கொடுக்கறதுக்கோ பண்றதுக்கோ. 2வது எல்லாரும் எதிர்க்கும் கொடுக்க மாட்டான். சார் ஒரு தடவைங்க சார் எனக்கு நிகழ்ந்த ஒரு அனுபவம். இவங்க இருக்காங்க பாருங்க சார், அன்பழகன் இருக்காரு, இருந்தாருல்ல மினிஸ்டர். அவரோட பொண்ணு வந்து மாமாவுக்கு தெரிஞ்சவங்க சார். அவங்க வீட்டுக்கு நாங்க ஒரு தடவை போயிருந்தோம். உடனே சார் அவங்க வீட்டுல அத்தனை வேலைக்காரவங்க இருக்காங்க சார். ஆனா அவங்க பொண்ணு சார் கையில காஃபி எடுத்துட்டு வந்து எங்களோட உட்கார்ந்துகிட்டு எங்களுக்கு அந்த காஃபிய அவங்க கையில குடுத்துட்டு காஃபி குடிச்ச டம்ளரை அவங்க எடுத்துட்டு போறாங்க சார். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அப்ப அவர் மினிஸ்டரா இருக்காரு. அவர் மினிஸ்டரா இருக்கும்போது அவங்க பொண்ணு அவ்வளவு எளிமையான ஒரு பொண்ணு சார். அவங்க வந்து செங்கல்பட்டுக்கு போறாங்க. இங்க இருந்து போய் பஸ் புடிச்சு செங்கல்பட்டு போறாங்க சார். அவங்க அத பத்தி அவங்க அன்னைக்கு பேசிட்டு இருந்தாங்க பாருங்க சார். இதெல்லாம் நமக்கு கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு. பதவியும் இருக்கு, பணமும் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனாலும் அவங்க கிட்ட இருந்த அந்த பணிவு ரொம்ப அருமையா, நான் ரொம்ப மெச்சு. இது சொன்ன உடனே எனக்கு இன்னொரு நினைவு வந்திருக்கு. நம்ம எம்ஐஎம் டீம்ல இருந்த ஒரு நல்ல நிகழ்வு. முதல்ல எம்ஐஎம் எல்லாமே ஜூம்ல பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல சந்திக்கிறோம். எல்லாரும் எங்க சந்திக்கிறோம்னா ஜெயம் ரவி அவங்க அப்பா அம்மா வீட்டுல சந்திக்கிறோம். அதுல என்ன இதுன்னா அவங்க 2 பேர் அவங்க வீட்டுல எல்லாம் வர வச்சாங்க. புது வீடு கட்டியிருந்தாரு அவரு. எங்க வீட்டுல நாங்க பெருசா கிரகப்பிரவேச வெளியில வரல, யாரையும் குட் நைட் பண்ணல. ஆனா எங்களுக்கு கிடைச்ச மரியாதை அங்க ராமு சாருக்கு தெரிஞ்சுங்கன்றதுனால அந்த மரியாதை கிடைச்சதுன்னு வச்சுங்க. 2வது அவங்க ஜூம்ல பேசினாங்க. அவங்க வந்து அவங்க மிஸ்ஸஸ் வந்து முன்னாடியே பேசினாங்க, அவரும் பேசினாங்க. போனப்ப நாங்க எல்லாருமே யாரு போனதுன்னா நானு ராமு சார் மிஸ்ஸஸ் அவங்க வந்துட்டாங்க. அப்பதான் மீட் பண்றேன் பர்சனலா. இதுல நானும் மாலதியும் போனோம். பிரேமா மேடம், பத்மா மேடம், லதா மேடம், சேவா, இவ்வளவுதான் போனோம் நாங்க. ஆக்சுவலா வேற யாரும் வந்தாங்க அவ்வளவுதான். பிரேமா மேடமோட ஹஸ்பண்ட் வந்திருந்தாரு. இவ்வளவு பேர் போனோம்னு வச்சுக்கோங்களேன். போனப்ப நல்ல மரியாதை கொடுத்தாங்க. அவங்க வந்து நாங்க என்ன நினைச்சோம், போயிட்டு ஒரு மணி நேரம் பேசிட்டு வந்துடலாம், இதுதான் எங்களோட ஐடியா. ஆனா அவரு அவங்க வீட்டுல இருக்க வச்சு மத்தியானம் சாப்பாடு போட்டு, மத்தியானம் சாப்பாடு என்னன்னா எங்களை டேபிள்ல உட்கார வச்சுட்டாங்க. யாருமே அவங்க இது பண்ணல, வேலைக்கார சர்வ் பண்ணல, அங்க அந்த அம்மா சர்வ் பண்ணாங்க. அவங்க மருமக சர்வ் பண்ணுச்சு. பெரும்பாலும் மருமகங்கள்லாம் வரமாட்டாங்க பெரிய இடத்துல, நீங்க பார்த்திருப்பீங்களா, ரொம்ப சர்வசாதாரணம். அதை விட என்னன்னா ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு பேத்தி அவ வந்து சர்வ் பண்றா. அவங்க குடும்பமே எங்களுக்கு சர்வ் பண்றது எங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். ஏன்னா ஒரு நல்ல ஃபேமிலி, கொஞ்சம் வளர்ந்தவங்க, நிறைய சம்பாரிச்சவங்க, பெரிய பெரிய ஃபேமிலி, பிள்ளைங்க 2 பேரும் டாப்ல உச்சத்துல இருக்கிறாங்க. அப்படியேப்பட்ட ஒரு குடும்பத்துல அவங்க பிள்ளைங்க மருமக பேத்தி எல்லாம் நாங்க யாருன்னே தெரியாது. நாங்க முதல்ல இப்பதான் போய் பாக்குறோம். எங்களை உட்கார வச்சு அந்த மரியாதை கொடுத்தாங்க பாரு. எங்களுக்கு அது என்னன்னா அவங்க பாட்டி சர்வ் பண்றதுனால பொண்ணு அது மருமகளுக்கும் அந்த உணர்வு, மருமக பண்றதுனால பேத்திக்கும் உணர்வு, அது ஃபேமிலியா கடத்துறாங்க அந்த ஒழுக்கத்தை அவங்க. புரியுதுங்களா? அப்ப அந்த பேத்தியும் வந்து வேலை செய்யுது. வேலைக்காரி வரல, வேலைக்காரி பொண்ணு சும்மா தான் எடுத்து கொடுத்து எங்களுக்கு சர்வ் பண்ண, வானான்னு சொன்னா கூட கேட்கல, அந்த அளவுக்கு அவங்க நடந்துக்கிட்டாங்கன்றது எங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். ரிட்டர்ன் வரும்போது எங்களுக்கு இது அவர் எழுதின புக்கெல்லாம் கொடுத்து இதெல்லாம் கொடுத்து அமைச்சாருன்னு வச்சுங்க. இன்னொரு முறை நாராயண் சாரை கூட்டு போனேன் பாக்குறதுக்கு. அப்போ இதுதான் நடந்தது. அது ஒரு சிலர் வீட்டுல வந்து அந்த மரியாதைன்றது அது இருக்குதுன்றது ஒரு பக்கம். என்னதான் பணம் இருந்தாலும் அந்த உச்சத்துல இருந்தா கூட நமக்கு கொடுக்குற யாரோ ஒருத்தர் வந்தாங்க தெரிஞ்சவங்க தானே, நம்ம இது வரைக்கும் பார்த்தது இல்லையா. நம்ம கூட வீட்டுல வந்தாங்கன்னா ஒரு மணி நேரம் பேசிட்டு அமைச்சிட போறோம். பட் அவங்க அந்த மாதிரி ட்ரீட் பண்ணல. அது ஒரு சிலருக்கு இருக்குதுன்றதுதான் சொல்ல வர. பணம் அதை கூட வள்ளுவர் சொல்லுவார் சார், எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து அப்படின்னு சொல்லுவார்.
அது பணத்துக்கு இன்னும் கொஞ்சம் பணத்தை சேர்த்த மாதிரி அர்த்தம் அவங்களோட அந்த தன்மை அப்படின்னு சொல்லுவார். இல்ல அன்னைக்கு அவங்க நடத்தலன்னா இந்த இந்த நிகழ்ச்சியை நாங்க நம்ம கூட்டத்துல பலமுறை போய் சொல்லியிருக்கேன். நான் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டிய காரணம் என்னன்னா, ஒரு நல்ல விஷயத்த பலமுறை சொல்றதுல தப்பு கிடையாது. சொல்லல பெருமை அடிச்சுக்கலாம். அவங்க எதுவும் பேசல, நம்ம தான் சொல்றோம். ஆனா ஒரு நல்ல சிறந்த செயல்ன்றப்ப ஒரு உதாரணமா இருக்கிறாங்கன்றப்ப ஜெயம் ரவி எல்லாம் டாப்ல இருக்கிறான், நல்ல உச்சத்துல இருக்கிற ஒரு நடிகர் வீட்டுல அவங்க அப்பா அம்மா இந்த அளவுக்கு நடந்துக்கிறாங்கன்றது மிகப்பெரிய செய்தி. அவரு எடிட்டர் மகனும் தான், அவர் பெரிய நல்ல ஒரு டாப்ல இருந்து நிறைய சம்பாதிச்சவர் தான், சாதாரண ஆள் கிடையாது. ஆனா நல்ல மரியாதை கிடைச்சது. இன்னைக்கும் போன் பண்ணா அவங்க நல்லா பேசுவாங்க என்கிட்ட. நான் அவங்களுக்கு மேடம் பேசுவேன், அவருக்கு போன் பண்ணாலும் நல்லா பேசுவாங்க, 2 பேரும் பேசுவாங்க. அதுல அந்த ஒரு மரியாதை இருக்குதுன்னு வச்சுக்கிறேன். இதெல்லாம் தான் ஒரு மனுஷனை வளர்க்கறது. அந்த 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 தன்மை தான் மனிதன்கிட்ட இருக்க வேண்டிய ஒரு குணம், நல்ல குணம். நம்ம கத்துக்கிறோம் ஆக்சுவலா. அடுத்த குரல் போயிடலாமா? போயிடலாம். கைலம்மாள் படிக்கிறீங்களாமா? இல்லாரை எல்லோரும் எள்ளுவர், செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு. இல்லாரை எல்லோரும் எள்ளுவர், செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு. இதுக்கு பெரிய விளக்கமே கொடுக்க வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். அதேதான். பொருள் இல்லாதவரை வேறு நன்மை உடையவராக இருந்தாலும் எல்லோரும் இகழ்வர், செல்வரை வேறு நன்மை இல்லாவிட்டாலும் எல்லாரும் சிறப்பு செய்வர் என்று பரதராசனார் சொல்றாரு. பணம் இல்லாதவரை எல்லாரும் இகழ்வர், செல்வரையோ எல்லாரும் பெருமைப்படுத்துவர் என்று சாலமன் பாப்பை அவர்கள் உரை சொல்கிறார். இல்ல இவரு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த அளவுக்கு எழுதியிருக்காருன்னா, எந்த அளவுக்கு அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் மனுஷனோட குணம் மாறல அப்படின்றதுதான். என்னதான் படிச்சாலும் என்னதான் வளர்ந்தாலும் அப்பவும் மனிதன் இப்படிதான் இருந்திருக்கான், இப்பவும் இப்படிதான் இருக்கிறான். இந்த குணம் மாறல அப்படின்றதுதான் இயற்கை. ஆனா இப்ப கொஞ்சம் நிலைமை மாறி இருக்குல்ல நீங்க சொல்ற மாதிரி சார். இந்த அதாவது பொருள் பணம் செல்வம் இல்லாதவர்களை இந்த உலகம் இகழும் என்பது உண்மைனாலும் கீழே தள்ளும். அது ரொம்ப ரொம்ப உண்மை. ஐயா சொன்னாங்கல்ல, சிவகுமார் ஐயா சொன்ன மாதிரி மதிக்க மாட்டாங்க, என்ன ஒரு அலட்சியப்படுத்துவாங்க, இது மாதிரிலாம் செய்வது உண்மைதான். ஆனா கொஞ்சம் மேலோட்டமா பார்த்தா இந்த பொருள் நமக்கு சரியா தெரியுது. ஆனா கொஞ்சம் ஆழ்ந்து நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது இல்ல. இந்த காலத்தை பொறுத்தவரை இப்ப நம்மளே எடுத்துக்கலாம். நம்மளே என்ன, ஒரு ஊர்ல ஒரு பணம் படைச்சவன எல்லாரும் போட்டுவாங்க. ஆனா உண்மையிலே அவன் அயோக்கியனா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அது என்னன்னா நம்ம வெளிப்படையா வேணா அவங்களை பாராட்டுவோம். ஆனா உள்ள வீட்டுல என்ன சொல்லுவோம்னா, இவன்லாம் ஒரு மனுஷன், நம்ம தலையெழுத்து இவனையெல்லாம் போய் பாராட்ட வேண்டியதா இருக்குன்னு கூட பேசுவோம். இப்ப அந்த அளவுக்கு புகழுதல் என்பது இல்ல அவங்க. ஆனா அதே நேரத்துல ஒரு ஏழ்மையில ஒருத்தர் நற்பண்பு. இப்ப காமராஜர் கையில என்ன இருந்தது அந்த காலத்துல பாருங்க, ஒண்ணுமே கிடையாது. அவரை சொன்னாங்க எல்லாரும், அது அவர் சம்பாதிச்சிருக்காரு, அவர் இப்படி ஆனா அவருடைய பெட்டியை திறந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வெறும் 4 வேட்டியும் ஒரு 101 ரூபாயும் அப்படிதான் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. சுவிஸ் பேங்க் பாஸ்புக் எல்லாம் இருக்குதுன்னா பத்திரிகைகள் செய்தி வெளியிட்ட பிறகு, ஆனா உண்மையிலே அதுதான் இருந்தது. அவரை எப்பவுமே நம்ம பாராட்டிருக்கோம். கக்கன் அவர்களை நினைச்சு பாருங்க, கக்கன் அவர்களை நம்ம மறக்கவே முடியாது. போலீஸ் மந்திரியா இருந்தவர் அரசு ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடந்தார், கீழே படுத்து கிடந்தாரு. எம்ஜிஆர் விசிட் போகும்போது பாக்காரு, ஐயோ இவரு நம்ம எங்க பார்த்திருப்பேன்னு அவருக்கு அடையாளமே தெரியல. அப்புறம் யாருன்னு கேட்டு கக்கன் தெரிஞ்ச பிறகு அவருக்கு ஒரு படுக்கை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி எம்ஜிஆர் செய்ததா சொல்லுவாங்க ஒரு கதை. எதுக்குன்னா, அப்படி ஏழ்மையில இருந்தாலும் உழைப்பாலும் நேர்மையாலும் அன்பாலும் தவறாதவர்களை மதிக்கிறவங்களும் நம்ம இந்த உலகத்துல இருக்கதான் செய்யறோம். ஆனாலும் ஐயன் சொல்றான், பொருள் என்ற சொல்லுக்கு நிறைய பொருள் இருக்கு. பொருள் என்ற சொல்லுக்கே நிறைய பொருள் இருக்குது. உண்மை, செயல், மெய்மை, நன்மதிப்பு, அறிவு, கொள்கை, அறம், வீடு பேறு, பொன் என்று பல வகையான அர்த்தம் இருந்தாலும் அதுல நம்ம எந்த அர்த்தத்தை எடுக்கிறோம் அதுதான் அந்த சிறப்பு என்ற ஒரு பொருளும் அதுக்கு இருக்கு. அப்ப சிறப்பு எதை பொறுத்து வருகிறது? நிச்சயமா நற்குணங்களை பொறுத்து வருகிறதுக்கு. ஆனா உலகம் இப்படி இருக்குன்னு சார் சொன்ன மாதிரி உலகம் இப்படி இருக்குங்கிறத நம்முடைய திருவள்ளுவர் காட்டுறார். உலகம் இது, இந்த உலகம் எதை மதிக்குது? போலியான அந்த பணத்தை தான் நம்ம மதித்து கொண்டிருக்கிறோம். அவன் ஒரு குணமே இல்லாதவனை கூட மதிக்கிறோம்னு இந்த குரல்ல கிட்டத்தட்ட முதல் குரலுக்கும் இந்த குரலுக்கும் தொடர்பு படுத்தியதான் சொல்றார்.
ஆனா இப்ப நம்ம வேலம்மாள் சொன்ன மாதிரி காமராஜர், கக்கன் இவங்கெல்லாம் ஒரு உயர்நிலைக்கு வந்துட்டாங்க. ஆனா சாதாரண மனிதர்களா இருக்கிற ஒரு சாமானியர்களை பார்க்கும்போது இல்லாரை எல்லாரும் எள்ளு. எள்ளுவேர். அது மாற்ற முடியாத ஒரு கருத்தா தான் இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கு அப்படின்னு தான் நம்ம கருத வேண்டியதா இருக்குது. பல இடங்கள்ல அது நிரூபணமா இருக்கு. பல இடங்கள்ல நீங்க எங்க போனாலும் ஒரு சில இடத்துல நம்ம அது தெரிஞ்சிடும். எங்க போறோம், யாருக்கு மரியாதை இருக்குதுன்றது தெரிஞ்சிடும். நிதர்சனமான உண்மை, நிதர்சனமான இன்றளவும் நம்ம பார்க்கிற உண்மை. அது மறுக்க முடியாத உண்மை. மாற்றணும் என்பது உண்மை, தேவையான ஒரு இது. ஒவ்வொருத்தரும் நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டியதுதான் இருக்கு. நிலைமை மாறும். அது எந்த காலத்துல மாறும்ன்றதுலாம் தெரியாது. சார் அடுத்த பாடல் பயிலாமா? அடுத்த பாடல் போயிடலாம் மேடம். சார் சிவகுமார் சார் படிக்கிறீங்களா? படிக்கிறேமா? படிக்கிறேன். அடுத்தது, பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருளருக்கும் எண்ணிய தயத்து சென்று. பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருளருக்கும் எண்ணிய தயத்து சென்று. இந்த தமிழ் விளக்கம் நான் இங்கே விட்டுட்டேன். யாராவது படிக்கல? பொருள் என்று சொல்லப்படுகின்ற நந்தா விளக்கு என்னது? இது பொருள் என்று சொல்லப்படுகிற நந்தா விளக்கு நினைத்த இடத்திற்கு சென்று உள்ளே இடையூற்றை கெடுக்கும். இதான் போட்டிருக்காரு வரதராசன். பொருள் என்று சொல்லக்கூடிய பொய்யா விளக்கு, அணையாத விளக்கு. அது அணையாத விளக்கு. ஆனா பொருள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது அழிதல் தான், அழிஞ்சு போறதுதான் பொருள் என்று சொல்லுவது. ஆனா பொருள் என்பதை பொய்யா விளக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அணையாத விளக்கு, அணையா விளக்கு அப்படின்னு ஏன் சொல்றாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் அது ஏன் சொல்றாரு அப்படின்னா, அந்த பொருளை வைத்துக் கொண்டுதான் அவன் எல்லா விதமான நற்காரியங்களையும் தர்மங்களையும் பண்றதுனால அது அழியாத ஒரு விளக்காக இருக்கிறது அப்படின்னு கொண்டு சொல்றாங்க. அழியக்கூடிய பொருளாக இருந்தாலும் அதிலிருந்து அழியாத தன்மை எல்லாம் உருவாகக்கூடிய காரணத்தினாலதான் அதை அணையாத விளக்கு அப்படின்னு சொல்றாரு. அது இருள் அறுக்கும் எண்ணிய தெய்யத்து சென்று அப்படின்னு சொல்லும்போது, இருள் அப்படின்னு சொன்னாலே அது பகைமை, அறியாமை அப்படிங்கிற பொருளை எல்லாம் நமக்கு கொடுக்குது. அது எந்த தேசத்துக்கு வேண்டுமானாலும் போய் அந்த தேசத்தில இருக்கக்கூடிய இருளை அறுக்கும், அறியாமையை அறுக்கும், நீக்கிவிடும் அப்படிங்கிற ஒரு பொருளை கொடுக்கறதுனால பொருள் என்று சொல்லக்கூடிய அணையாத விளக்கானது நினைத்த நாடுகளுக்கெல்லாம் சென்று, நினைத்த இடங்களுக்கெல்லாம் சென்று அங்கே இருக்கக்கூடிய பகைமையை அழித்துவிடும். அப்ப பகையே இல்லாத ஒரு ஆளாக வாழ வேண்டும் என்றால் பொருள் என்ற ஒன்று நமக்கு தேவை. அதாவது முதல்ல சமுதாயத்துல நமக்கு ஒரு நல்ல மதிப்பு கிடைக்கணும்னா பொருள் வேணும்னு சொல்லிட்டாரு. இப்போ பகையே இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு வரணும் அப்படின்னா பணம் வேணும். பணம் இருந்தா பகைவர்கள் இருக்க மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு பொருளையும் இந்த இடத்துல இது எப்படி அணையா விளக்குன்னு சொன்னாரு எனக்கு புரியல. இப்ப நான் சொன்னனே சார், பணத்தை வைத்துக்கொண்டு இப்ப நம்ம கல்வியை பெறுகிறோம் அப்படின்னா அது அழியாத ஒரு செல்வம் தானே. அது ரைட்டு. கல்வி அதே மாதிரி தர்மம் என்று சொல்லுவதும் பணத்தை வச்சுட்டு தானே நம்ம செய்யறோம். ஒரு கருணை செயல், ஒரு ட்ரஸ்ட் ஏற்படுத்துறோம், நிறைய பேருக்கு உதவி பண்றோம், அப்பவும் பணம் தான் நமக்கு தேவையா இருக்குது. உண்மைதான். அதுதான், அதனாலதான் அது அணையாத ஒரு விளக்கு அப்படின்னு சொல்றாரு. பயன்படுத்துறது. ஆமா, செல்வம் எனப்படும் தவறாதங்கிறது, தவறாத அணையாத அப்படின்னு சொல்றாரு. அணையாத நந்தா விளக்குன்னு, அந்த நந்தா விளக்குன்னா எப்பவும் அது எரிந்து கொண்டே இருக்கும். அந்த விளக்குக்கு அந்த காலத்துல நந்தா விளக்குன்னு பேர். அந்த விளக்கினை போன்றது. ஏன்னா நாம் நினைத்து நம்ம நினைச்சு செலுத்துகின்ற இடத்தில் அங்குள்ள துன்பம் என்ற இருளை நீக்கக்கூடிய சக்தி எதுக்கு மட்டும்தான் உண்டுன்னா பொருளுக்கு மட்டும்தான் உண்டு. நம்மளுக்கு துன்பம் வருதுன்னா அந்த துன்பத்தை போக்கக்கூடிய ஒரு நிலை அதுக்கு இருக்கும்னா பொருளுக்கு தான் இருக்கும். நமக்கு இப்ப திடீர்னு ஒரு மருத்துவமனையில கொண்டு சேர்க்கிறோம், நடக்குது இல்லையா இன்னைக்கு, அந்த பணம் இருந்தா தான் அந்த நோயை குணப்படுத்த முடியுங்கிற நிலை கூட இன்னைக்கு இருக்கு.
அரசு மருத்துவமனைக்கு சென்றால் கூட பணம் தேவைப்படுது. அப்ப அங்க நம்ம துன்பத்தை போக்குது. பல துன்பங்கள் வருது. அந்த துன்பங்களை எல்லாம் போக்குகின்ற, அதான் செலுத்துகின்ற இடத்தில் உள்ள எங்கெல்லாம் நமக்கு வருமோ அதை சொல்றாரு. துன்பத்தை என்னும் இருளை நீக்கக்கூடிய தன்மை எதற்கு மட்டும் உண்டுன்னா பொருளுக்கு மட்டும்தான் உண்டு. அதனாலதான் அது நந்தா விளக்குன்னு சொல்றாரு. அணையாத விளக்குன்னு சொல்ல காரணம் தான். நான் வந்து ஒரு எளிமையான பொருள் வந்து ஒரு இடத்துல பார்த்தேன். பொருள் என்னும் அணையா விளக்கு மட்டும் கையில் இருந்து விட்டால் நினைத்த இடத்திற்கு சென்று இருள் என்னும் துன்பத்தை துரத்தி விட முடிகிறது. அதுதான் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க ஒரு சைட்ல. நினைத்திருக்க இடத்து சென்று இடையூரை கெடுக்கும். வரதராசன் அதைத்தான் சொல்றாரு. ஆமா, பணம் எனப்படும் அணையா விளக்கு அயல்நாட்டுக்குள்ளும் சென்று பகையாகிய இருளை போக்கும் அப்படின்னு சாலமன் பாப்பி சொல்றாரு. பாதாளம் வரை பாயும் காசு இருந்ததுன்னா எங்க போனாலும் இது பண்ணலாம் அப்படின்றது. பட் எல்லா நேரத்திலயும் எங்க வேணாலும் போக நுழைய முடியாத இடத்துக்கு கூட பணம் நுழைஞ்சிடும். பாதாளம் மட்டும் 77-78 வெறும் 5000 ரூபாய் கொடுத்து ஜூனியர் இன்ஜினியரா ஜாயின் பண்ணார் சார். 5000 ரூபாய் வாஸ் டூ மச். 5000 ரூபாய் கொடுக்கணுமா நான் கேட்டேன். இப்படி எல்லாம் ஒரு ஏதோ இன்ஜினியரிங் படிக்கிறாரு, புவர் ஸ்டூடெண்ட், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஒரு 5000 ரூபாய் கொடுத்து கவர்மெண்ட்ல ஜூனியர் இன்ஜினியர் சேர்த்து விட்டார் சார். போன 3 மாசம் முன்னாடி சீஃப் இன்ஜினியரா ரிட்டையர் ஆயிருக்காரு சார். வெறும் 5000 ரூபாய் கொடுத்த ஜூனியர் ரெசிடென்ட் போஸ்ட் எலிவேட்டட் இது. நான் 5000 ரூபாய் இல்ல 500 ரூபாய் கூட கொடுக்க மாட்டேன், 5 ரூபாய் கூட கொடுக்க மாட்டேன். இந்த மாதிரி யாருக்குமே என்னால ஒரு கவர்மெண்ட்ல ஒரு வேலையை கூட வாங்கி தர முடியல. ஆனா பணம் இருந்த நண்பர்கள் பலரு அங்கங்க ரிஸ்க் எடுத்து செஞ்சாங்க சார். இன்னைக்கு எல்லாமே வசதியா இருக்காங்க. அந்த பணம் கொடுத்து சேர்ந்த இன்றைக்கு பல நண்பர்களை பாக்குறேன். நமக்கு பிழைக்க தெரியாம போயிட்டோமோ அப்படிதான் நினைப்பேன். நான் நிறைய நினைப்பேன். ஆனா எல்லாமே பணம் கொடுத்து ஏமாந்தவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி கேட்டகரி நம்ம இல்ல. அந்த மாதிரி ஏமாற நிலைமையில இல்ல. அப்படியே நம்ம ரிஸ்க் எடுத்து தம்பிகளுக்கோ தங்கைகளுக்கோ அண்ணன்களுக்கோ மச்சான்களுக்கோ யாருக்கும் காசு கூட ஒரு யூனிவர்சிட்டி பியூனா சேர்ந்தா கூட சார் ஒரு எலிவேஷன் கிடைச்சிருக்கு. நல்ல சம்பளத்தோட இன்னைக்கு ரிட்டையர் ஆயிருக்காரு. சொன்ன வேற ஒண்ணும் இல்லை. இதுதான் அது வந்து 5000 ரூபாய் கொடுத்தாங்கன்னு சொல்றீங்க. நீங்க எந்த காலத்துல அது 5000 ரூபாய்ன்றது அப்ப எவ்வளவு பெரிய பணம்? 5 லட்சத்துக்கு சமம். 5 லட்சத்துக்கு சமம். வந்து 1000 ரூபாய் மாசத்துக்கு சம்பளம் வாங்கினா பெரிய ஆள். 77 வந்து எங்களுக்கு முதல்ல காலேஜ் ப்ரொஃபசர்ஸ்க்கு முதல் சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 610 ரூபாய் தான். எந்த வருஷம்? 2 லட்சம். இன்னைக்கு 2 லட்சம். அன்னைக்கு இல்ல மேடம், எந்த வருஷம் இது? 1990 அவ்வளவுதான் சார். 90க்கு மேலதான் கூடுது. அது பேசிக் பே நான் சொல்றேன். அதோட மற்ற இன்கிரிமெண்ட் அதெல்லாம் வேற. பேசிக் பே அவ்வளவுதான் இருந்தது. அவ்வளவுதான் சார். ஒரு 85ல எனக்கு தெரிஞ்சு 85 ஜூனியர் அசிஸ்டன்ட் கிளரிக்கல் ஒர்க் சேரும் போது 260 ரூபா தான் பேசிக் பே. 260 ரூபா தான் பேசிக் பே. 85 ஜனவரியில நான் சேர்ந்த அவ்வளவுதான். நான் சொல்றது அதே அந்த ரேஞ்சில தான் நானும் சொல்றேன். நான் 66 ஜூனியர் சேர்ந்தப்போ 102 ரூபாய் சார். எல்லாம் சேர்ந்து 212 ரூபாய் 25 பைசாவா 50 பைசா. அவ்வளவுதான். அப்ப 5000 ரூபாய்ன்றது மிகப்பெரிய அமௌண்ட். அவங்களால அஃபோர்ட் பண்ண முடிஞ்சது. அதுதான் அது வந்து சார் அஃபோர்ட் பண்ற முடிஞ்சது மட்டும் இல்ல சார், ரிஸ்க் எடுத்திருக்காரு. போச்சுன்னா போச்சு, அவ்வளவுதான். அது ரிஸ்க். அதாவது அவருக்கு ஆபத்து இல்லாத இடத்துல இருக்காரு. அவங்க வாங்கணும் கூட ஏமாத்த முடியாது இருந்தாங்க. அதனாலதான் அவர் ஒரு அதிகாரியா இருந்தாரு. அந்த தொடர்பு கிட்ட இருந்ததால அவங்கள ஏமாறல. நல்ல பொசிஷன் போயிட்டாங்க. நிறைய பேர் ஒரு உதாரணம் சொல்றேன். நிறைய பேர் எங்க டிபார்ட்மெண்ட்ல இன்னைக்கு வந்து காலேஜ் போஸ்டுக்கு சார் 50 லட்சம் கொடுக்க ஆள் ரெடியா இருக்கு. 50 லட்சம் சம்பளம் அவ்வளவு வருது இல்லம்மா. 2 லட்சம் வர்றதுனால அவ்வளவு கொடுக்காங்க. வர்றது இல்ல. அதனால 1 வருஷம் 2 வருஷத்து சம்பளம் வரலன்னு நினைச்சுக்கிட்டு
அவ்வளவுதான் சரியா சொல்றீங்க. அதேதான். எனக்கு என்ன அதுல உடன்பாடே கிடையாது. 2 இல்ல வருஷம் சார், ஆனா அதுதான் இல்ல மேடம், நீங்க சொல்றது 1000 சரி காரணம் சொன்னாங்க. 2 வருஷம் உங்களோட உழைப்பு வீணா 2 வருஷம் நீங்க உழைக்கிறீங்க, அந்த 2 வருஷம் உழைப்பு வீணா போகுது. கமிஷன் வாங்குறவங்களுக்கு அது வேற விஷயம், புரியுதுங்களா? ஆனா நீங்க கொடுத்த அமௌண்ட்ல 2 வருஷம் உங்களோட உழைப்பு வீணா போகுது. அது உழைப்பு சுரண்டல் தான். அது 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 மிகப்பெரிய அது உங்களுக்கு தெரியல, நமக்கு தெரியல. அது ரெண்டாவது இன்னொரு விஷயம்னா, அது நம்ம முன்னேறினாதான் நமக்கு பைசா வருமே தவிர இல்லைன்னா வராது. அதெல்லாம் இருக்கு. சோ அப்ப நம்ம நம்ம போடுற கால்குலேஷன் எல்லா நேரத்திலும் சரியா இருக்குமான்றது ஒரு கேள்வி இருக்கு. பார்ப்போம். அடுத்த குரல் படிக்கவா சார்? படிக்கதான் என்னால முடியும், விளக்கெல்லாம் சொல்ல முடியாது. நீங்க படிங்க. அரணியனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்று வந்த பொருள். அரணியனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்று வந்த பொருள். நேரிய வழிவகை அறிந்து தீமை ஏதும் செய்யாமல் சம்பாதிக்கப்பட்ட பணம் அறத்தையும் தரும் இன்பத்தையும் தரும். சாலமன் பாப்பையா என்ன சொல்றாருங்க? சேர்க்கும் திறம் அறிந்து தீமை ஒன்றும் இல்லாமல் சேர்க்கப்பட்டு வந்த பொருள் ஒருவனுக்கு அறத்தையும் கொடுக்கும் இன்பத்தையும் கொடுக்கும். அழகான வார்த்தைகள். அரணியனும் தீய வழியில திரட்டப்படாத செல்வந்தான் ஒருவனுக்கு அறநெறியை எடுத்துக்காட்டி அவருக்கு இன்பத்தையும் தரும். அதாவது நேர் வழியில இவ்வளவு 2 பாட்டுல என்ன சொல்லிட்டாரு? பொருள் தான் எல்லாம், பொருள் உள்ளவனதான் இந்த உலகம் மதிக்கும். டக்குன்னு அவருடைய அறம் அங்க முன்னால நின்றுது, ஓடி வந்துடுறாரு. எம்மா நீ பொருள் எல்லாம் உண்மைதான், ஆனா அந்த பொருள் எப்படி வர வேண்டும் என்பதை தான் இந்த பாடல்ல நேர் வழியில் அறவழியில் அந்த செயல்களின் மூலமாக அந்த பொருளை சேர்க்கக்கூடிய பொருள் தான். அப்ப அந்த செயலாற்றிய வழிகளை பற்றி, செயலாற்றின்னு சொன்னார்களா, அந்த செயலாற்றிய வழிகளை பற்றிய அந்த ஐயங்களும் குற்ற உணர்ச்சியும் இல்லாம நம்ம எந்த வழியில சேர்த்தோங்கிற குற்ற உணர்ச்சி நமக்கு இருக்கக்கூடாதுங்கிறாரு. அந்த குற்ற உணர்ச்சியே நமக்கு இருக்கக்கூடாதான். அந்த குற்ற உணர்ச்சி இருந்ததுன்னா, ஐயோ நம்ம இப்படி சேர்த்துட்டோமேங்கிற உணர்ச்சி இல்லாமல் நேர்வழியில் தான் நம்ம சம்பாதிச்சோம், இந்த பொருள் நம்மிடம் நிலைத்து நிற்கிறது. அதனால செயலாற்றிய வழி அதுதான் முக்கியம். நம்ம எந்த வழியில் சம்பாதிக்கிறோம் அதுதான். செயலாற்றிய வழிகள்ல குற்றமோ அல்லது தனக்கும் பிறர்க்கும் அதனால தீமை அளிக்காமல் வந்த பொருள்தான் செல்வம் எனப்படும். அதுதான் சொல்றாரு. அவற்றுக்கான வழிகளை திறம்பட ஆராய்ந்து அச்செயல்களை செய்துதான் பொருளை சேர்க்க வேண்டுமே தவிர, இப்ப நீங்க சொன்னீங்க 5000 ஒருத்தர் கொடுத்தாரு, ஆனா அந்த 5000 வாங்கியிருக்காருல ஒரு ஆளு, அதுதான் சொல்றாரு. அப்படி வாங்காது. அந்த 5000 கொடுக்கறதுக்கு அந்த ஆள் அன்னைக்கு என்ன, இப்போ 50 லட்சம் நான் சொன்னேன், நிறைய பேர் தங்களுடைய தோப்பை வித்து வயலை வித்து வீட்டை வித்து கொடுக்கறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரியான பொருளை கொடுக்கும் போது அவங்க மனமகிழ்ச்சியோடு நிச்சயமா கொடுக்க மாட்டாங்க. வாங்குறவங்களும் அத மனமகிழ்ச்சியோட அவங்க வாங்கியிருந்தாலும் அந்த பொருள் சரி கிடையாது. நீ அறத்தோடதான், அறத்தின் ஈட்டிய ஒன்பொருள் அறவோன் திறத்து வழிபடும் செய்கை போல் என்று மணிமேகலை இதை பற்றி பேசுது. நிறைய எல்லாமே இந்த அறத்தோட தான் பொருள் சேர்க்கணும். இப்ப நம்முடைய இதைய பாருங்களேன், அறம் பொருள் இன்பம் பொருளை நடுவுல தான் வச்சாங்க. அப்ப இன்பமா மனிதன் வாழ வேண்டும் என்பது உறுதி. அதுக்கு பொருள் தேவை. அந்த பொருளை எப்படி நம்ம சேகரிக்கணும்? அறத்தோடு சேகரிக்க வேண்டும். இதைத்தான் நம்முடைய எல்லா இலக்கியங்களும் பேசுகிறது, உலக நிகழ்வும் அதுதான் என்பதை தான் வள்ளுவ பெருந்தகை இவ்வளவு அழகாக சொல்லுகிறார். இதுல ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும் அப்படின்னம்னா, 3 சொற்கள் இருக்கு சார். கொடு, தா, ஈ அப்படின்னு 3 சொற்கள் இருக்கு. இதுல கொடு அப்படின்னு சொல்லும் போது ஒரு உயர்நிலை கொடுக்கறதே, வாங்குறவங்க கொஞ்சம் தாழ்ந்த நிலையில இருக்கிறது. தா அப்படின்னு கேட்கும்போது ஒப்பான நிலையிலே இருக்கக்கூடியவர்கள். இப்ப நண்பர்களே எனக்கு அதை தா அப்படின்னு கேட்கும்போது ஒப்பான நிலையிலே இருப்பது. ஈ அப்படின்னு சொல்லும் போது உயர்ந்த நிலையிலே அந்த பொருள் போயிடுது. இப்போ பொருள் ஒப்பான நிலையை விட்டு கீழ்நிலையை விட்டு உயர்நிலைக்கு அந்த பொருள் போயிடுது. அந்த பொருள் நமக்கு ஈகிறது, தர்மத்தையும் இன்பத்தையும்
அது நமக்கு தருகிறது, நாம் அதை பெரும் நிலையிலே இருக்கிறோம். அப்ப அந்த பொருள் எப்படிப்பட்ட பொருள் அந்த உயர்நிலையை அடையும் அப்படி என்றால், தீதின்றி சம்பாதித்த பொருள், முறையாக சம்பாதித்த பொருள் நம்மிடத்திலே இருக்குமானால் அந்த பொருள்தான் உயர்நிலையை அடைந்து அது நமக்கு அறத்தையும் இன்பத்தையும் கொடுக்கும் என்ற ஒரு உயரிய பொருளை தருவதற்காகத்தான் இந்த இடத்திலே ஈ என்ற ஒரு பொருளை கொண்டு வந்து, ஒரு எழுத்தை கொண்டு வந்து இந்த இடத்துல திருவள்ளுவர் கொடுத்திருக்கிறார். நிறைய இடங்களிலே தரும் தரும் அப்படின்னு சொல்வார். இந்த ஒரு இடத்துல ஈயும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கிறார், ஈனும் கொடுக்கும்னு கொடுக்கிறார். பொருள் எந்த இடத்திலே உயர்வடைகிறது அப்படின்னா, தர்மத்தையும் இன்பத்தையும், அழியாத இன்பத்தையும் அது தருமானால் அந்த பொருள் உயரிடத்தை அடைகிறது. அதனால நீ பொருளை சம்பாதிக்கணும் அப்படின்னு அவர் அந்த இடத்துல குறிப்பிடுறார். இங்க ஒரு உரை கொடுத்திருக்கு, திறன் அறிந்து குற்றமின்றி வந்த பொருளானது அறத்தையும் கொடுக்கும் இன்பத்தையும் கொடுக்கும் என்பது பாடல். இவ்வளவுதான், சிம்பிளா சொல்லியிருக்காங்க, ரொம்ப சிம்பிளா. திறன் அறிந்து குற்றமின்றி வந்த பொருளானது அறத்தை கொடுக்குமா இன்பத்தை கொடுக்கும், 2 வரியில சொல்லிட்டாங்க. அடுத்த குறள் போயிடலாம். அடுத்தது படிக்கவா? அருளோடும் அன்போடும் மாறா பொருளாக்கும் பொல்லார் புரளவிடல். அருளோடும் அன்போடும் மாறா பொருளாக்கும் பொல்லார் புரள விடல். பெரும் செல்வமாக இருக்கணும், அது அருள் நெறியோலோ அன்பு வழியோலோ எல்லாம் வராத போது அதனை புறக்கணித்து விட வேண்டும். மீது இரக்கமும் அன்பும் இல்லாமல் சேர்க்கும் பணம் சேமிப்பை ஏற்காது விட்டு விடுக. ஆமா, லஞ்சம் வாங்க கூடாதுன்னு சொல்றாரு. அவங்கதானே வந்து ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒருத்தர்கிட்ட நீ இவ்வளவு பணம் கொடுத்தா நான் உனக்கு வேலை தரேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் எப்படி அந்த பொருளை கொடுக்க முடியும்? அதை யோசிக்காம கேட்கும்போது அது வந்து தவறான ஒரு இதுதான் மாறும். அதனாலதான் அன்போடும் அருளோடும் வாரா பொருளாக்கம், அன்பாவும் அருளாகவும் வந்த பொருளாக இருந்தால் அதை நாம் பெறலாம். ஒருத்தரை அடிச்சு புடிச்சு பெறக்கூடிய அந்த பணத்தை புல்லார் புரள விட, அதை என்ன பண்ண மாட்டாங்கன்னா நல்லவங்க அதை வாங்கிக்கவே மாட்டாங்க. நம்ம எப்படிதான் கொடுத்தாலும், சில பேர் வாங்கவே மாட்டாங்க. பார்த்திருக்கீங்களா சார்? தவறான வழியில வந்த பணத்தை கோடி கோடியா கொண்டு வந்து கொடுத்தாலும் முதல்ல இந்த தூக்கிட்டு ஓடி போயிடு, இங்க கொண்டு வந்து வைக்கவே வைக்காத அப்படின்னு விரட்டி விடுறவங்க எல்லாம் உண்டு தானங்க சார். இன்னைக்கே இருக்காங்க அந்த மாதிரி பெரியவங்க எல்லாம் இருக்காங்க. எனக்கு இது வேண்டவே வேண்டாம், நீ ஒண்ணுமே கொடுக்காத, நீ இந்த இடத்துக்கே வராத, போயிடு, இனிமே நான் உன்னை பார்க்கவே விரும்பல அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி உண்மை உண்மை. ஆமா, உண்மை. அதனால அன்பு இல்லாமலும் அருள் இல்லாமலும் வரக்கூடிய செல்வத்தை வந்து உயர்ந்தவர்கள் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். அறமற்ற வழிகளில் அருளும் அன்பும் அல்லாத வழிகள்ல என்று பொருளையும் செல்வத்தையும் பொருள் என கருதாதேன்னே சொல்லிட்டார். அறமற்ற வழிகள்ல வரக்கூடியதையும் அன்பில்லாத வழியில வரக்கூடிய பொருளையும் தயவு செய்து அதை பொருள்னே நீ சொல்லாத, அதை செல்வம்னே நீ சொல்லாதேங்கிறார். எவ்வளவு ஆணித்தரமா சொல்றாரு. ஏன்னா அத்தகைய பொருள் செல்வம் எப்படி வரக்கூடியது? நமக்கு குற்றத்தினால் வந்தவை, அதான் சொல்ற, குற்றத்தினால் அவ வருது. பகையை அது எதனால அதை சொல்றாருன்னா, அது சில வேளைகளில் உனக்கு பகையை விளைவிக்கலாம். இப்ப லஞ்சம் வாங்கிட்டே இருப்பான், ஒரு நாள் மாட்டிக்கிடுவான். ஒண்ணு, இப்ப சமீபத்துல கூட நீங்க பத்திரிக்கை இதுல எல்லாம் பார்த்திருப்பீங்க. எங்க பகுதியிலே ஒரு அம்மா நல்ல வேலை பார்த்தவங்க தான், ஆனா அதை அகப்பட்டு கொண்டார்கள். அப்ப அது மாதிரி பகையை விளைவிக்கும். அதனால அந்த செல்வத்தை பகையென கருது என்கிறார். பகையென கருதி அதை கழித்து விடு, நீக்கி விடு. பொருள் செய்தாலும் அறவழியில, எதை செய்தாலும் அறவழியில செய்யி. பொருளை பெற்றுக்கொண்டாலும், யார்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டாலும் கூட, இப்ப நீங்க இந்த மொய் எழுதுறது இதெல்லாம் கிராமங்கள்ல இதெல்லாம் ரொம்ப இருக்கும். கிராமத்துல அம்மா சொன்ன மாதிரி பெரியவங்க சொல்லுவாங்க, தயவு செய்து நல்ல வழியில சம்பாதிச்சவங்க கையில ஏதாவது மொய் வாங்கினாதான் பிரயோஜனம் உண்டு, அப்படி கூட சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி பொருளை பெற்றுக்கொண்டாலும் அறவழியில் ஈன்ற செல்வமாக இருந்தால்தான் கொடுத்தவனுக்கும் பெருமை, வாங்கினவனுக்கும் பெருமை. அதைத்தான் இங்க வந்து
அருளும் அன்பும் நீங்கி துணை துறந்து பொருள் வயில் பிரிவோர் உறவோராயின்னு குறுந்தொகையிலே ஒரு சங்க காலத்திலே இந்த பாடல் வரத பாக்குறோம். நம்ம அந்த மாதிரி சொல்றாங்க. நமக்கு யாரோ ஒருத்தர் உதவி செய்யறாங்க, பொருள் எழுதுறாங்க, கிஃப்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கிஃப்ட நம்ம வாங்கும் போது கூட அந்த கிஃப்ட் யார்கிட்ட இருந்து வருதுன்றது ரொம்ப முக்கியமா இருக்கும். ஒரு திருடங்கிட்ட இருந்து நம்ம கிஃப்ட் வாங்கிட்டோம்னா மனசு உறுத்திட்டே இருக்கும். அவன் பெரிய ஆளா இருக்கான், பணத்துக்கு பஞ்சம் இல்லாத இருக்கலாம். ஆனா அவன் ஒரு நல்ல கிஃப்ட் கொடுத்துட்டான் அப்படின்னா கூட இது திருட்டு பொருள் தானே, இது திருடங்கிட்ட இருந்து வந்தது தானே என்ற அந்த உணர்வு மனசுக்குள்ள இருந்துட்டே தான் இருக்குமே தவிர ஆனா இதையே ஒரு நேர்மையான கொடுக்கும் போது என்ன ஆகும்னா எந்த சிந்தனையும் வராது, சந்தோஷப்படும். அந்த சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அந்த கிஃப்ட் வரும்போதே அவரை பத்தி வேற மாதிரியான சிந்தனை போகாது. அந்த கிஃப்ட் வந்த உடனே ஒரு நல்லவர் கொடுத்திருக்காருன்றது கூட சந்தோஷம் தானா வந்துடும். அது வேற ஒருத்தர்கிட்ட இருந்து அறம் இல்லாதவர் ஒருத்தர் வேற ஒருத்தர் வகையில சம்பாதிக்கிறவரு இவர் கொடுக்குறாருனாவே நம்ம புத்தி மாறிடும். வரும்போதே நமக்கு சொல்லும் உணர்வு. துறவி ஒருத்தர் ஒரு வீட்டுக்கு ரொம்ப வருந்தி கூப்பிட்டாராம், எங்க வீட்டுல நீங்க சாப்பிடணும் அப்படின்னுட்டு. துறவி அங்க போய் சாப்பிட்டாராம். சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாராம். பார்த்தா அவரோட அந்த மூட்டையில ஒரு வெள்ளி கிண்ணம் இருந்துதான். உடனே அவர் இந்த கிண்ணம் எப்படி வந்தது அப்படின்னா இவருதான் தூக்கி வச்சதுங்கிறது அவருக்கு தெரியுது. இதை ஏன் நம்ம தூக்கி இதுல வச்சுட்டு வந்தோம் அவருக்கு தெரியாம அப்படின்னா, அவன் போட்ட சோறு திருட்டுத்தனமா சம்பாதிச்ச சோறு. அந்த சோறு உள்ள போன உடனே இவருக்கு அந்த திருட்டு புத்தி வந்துட்டுது. அதனால இவருக்கு அந்த கிண்ணத்தை தூக்கி இதே கதையதான் இதுல மகாபாரதத்துல சொல்லும் போது பீஷ்மரின் உடலிலே இருந்த ரத்தம் எல்லாம் வெளியில போனோடனே பீஷ்மர் நிறைய தர்மத்தை பத்தி பேச ஆரம்பிச்சாராம். அப்ப நீ ஏன் இவ்வளவு நாள் சொல்லல அப்படின்னோடனே, இவ்வளவு நாள் துரியோதனன் போட்ட சோற்றிலே வந்த ரத்தம் இது, இந்த ரத்தம் எல்லாம் வெளியேறி போன உடனேதான் எனக்கு ஞானம் வந்ததுன்னு சொன்னாராம். அந்த மாதிரி தீயவர்கள் என்னதான் கொடுத்தாலும் அதை வாங்காம இருக்கிறது. அவங்க கொடுக்குற தண்ணிய கூட சில பேர் சார் எங்க தாத்தா சொல்லுவாங்க, சார் எல்லார் வீட்லயும் தண்ணி வாங்கி குடிக்க கூடாதுன்னு எங்க தாத்தா ரொம்ப ஸ்ட்ரிக்டா எங்க தாத்தா சொல்லுவாங்க. நான் உடனே சொல்றேன், தண்ணி குடிக்கிறதுல என்ன தாத்தா இருக்கு அப்படின்னா, எல்லார் வீட்லயும் தண்ணி வாங்கி குடிக்க கூடாது. உனக்கு தெரியுமா அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு? போற வழியில உனக்கு தாகம் எடுத்தா உடனே வாங்கி குடிச்சிருவியா நீ? குடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க சார் எங்க தாத்தா. அந்த மாதிரி அதுக்கெல்லாம் காரணம் எல்லாம் சொல்லுவாங்க. நல்லவங்க வீட்டுலதான் எதுவும் வாங்கணும். ஒருத்தவங்களை பத்தி தவறா சொன்னா அந்த வீட்டுக்கு போக கூடாது, அந்த வீட்டுல தண்ணி கூட நியாயம்தான். ஆனா நம்ம கடையில வாங்குற பொருள் எல்லாம் எவங்கிட்ட இருந்து வந்ததுன்னு தெரியாதுல்ல, அதுதான் தெரியாது, நமக்கு தெரியாது. அளவுக்கு சார் அநியாயம் பிடிச்சவங்க எல்லாம் இருப்பாங்களான்னு எனக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போர் செய்யும் அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுறார். இப்போ அந்த வாணிகம் பண்ணும்போது கொடுக்கும் போது குறைவாக கொடுக்காமல் பெறும்போது அதிகமாக பெறாமல் வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. அப்போ ஒடுக்கும் போது இப்ப நம்ம பாக்கெட் பால் 1/2 லிட்டர் இருக்கிறோம், அதுல 1/2 லிட்டர் எங்க சார் இருக்கு? இல்லையே. உண்மைதான். இப்ப எல்லாத்தையும் கவர்ல போட்டு கொடுக்குறாங்க. 1 லிட்டர் எண்ணெய்ங்கிறாங்க, அதுல எங்க சார் 1 லிட்டர் எண்ணெய் இருக்கு? 50 மில்லியாவது குறைவாதான் இருக்கும். 50 மில்லியாவது குறைவாதான் இருக்கும். கொடுக்கும் போது குறைவா கொடுக்குறாங்க, வாங்கும் போது அதிகமாக பெறுகிறாரு. இதுவே நியாய தர்மமே கிடையாது. அப்ப இது உண்மையான வாணிகமே கிடையாது. அப்போ அந்த வாணிகமும் பொய்யான வாணிகம். இன்னைக்கு எல்லாமே பொய் தான் சார். பொய்யனும் மாய வாழ்விலே நாம எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஒத்துக்கிறோம், வேற ஒண்ணும் கிடையாது. எது இருந்தாலும் நமக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஒத்துக்கிறதுனால அது பொய் என்பதை நம்ம உணர்றது இல்லை. நம்மளோட மதிப்பே நமக்கு தெரியுது இல்லையே. பரவாயில்ல. ஓகே, அடுத்த குரல் போயிடலாம். வாசிக்கவா சார்? ஒரு பொருளும் உல்கு பொருளும் தன் ஒன்னார் தெரு பொருளும் வேந்தன் பொருள். ஒரு பொருளும் உல்கு பொருளும் தன் ஒன்னார் தெரு பொருளும் வேந்தன் பொருள்.
இது பொருள் செயல் வகையில வரக்கூடிய 756வது குறளாக இதை நம்ம பார்க்கிறோம். அதாவது ரொம்ப ஒரு நல்ல ஒரு குறள் தான் இது. இறையாக வந்து சேரும் பொருளும் அவனுக்கு வருது இல்லையா, வரி, இன்னைக்கு வரின்னு வச்சுக்கலாம். இறையாக வந்து சேரக்கூடிய பொருளும் சுங்கமாக கொள்ளும் பொருளும் தன் பகைவரை வென்று திறமையாக கொள்ளும் பொருளும் அரசனுடைய பொருள். அரசனுக்கு என்ன பொருள் இருக்கும் அப்படின்னு டெஃபினிஷன் கொடுக்கிறாரு. ஒண்ணு இறையாக வரக்கூடிய பொருள், சுங்கமாக வரக்கூடிய பொருள், அடுத்து பகைவரை வென்று திறமையாக அவர் கொள்ளக்கூடிய பொருள். இந்த மூன்றும் அரசனுடைய பொருளாகும். அதாவது சாலமன் பாப்பே வேறுபாடா சொல்றாரு. வாரிசுதாரர் இல்லாமல் வந்த பொருள், வெளிநாட்டு பொருட்களுக்கு விதிக்கப்படும் வரி, தன் பகைவர் தனக்கு கட்டும் கப்பம் என்னும் இவையெல்லாம் அரசிற்கு உரிய பொருளாகும் என்று இவருடைய பொருள் வேறுபாடாக கொஞ்சம் இருக்குது. ஆனா உண்மையாக நம்ம இதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது நல்ல ஒரு நாட்டுல பொருள் செல்வம் ஈட்டக்கூடிய வழிகளை ஐயன் சொல்லுகிறார். எப்படின்னா, மிகுதியாக உற்பத்தி செய்யப்பட்டு இயற்றிய பொருட்செல்வம் அரசுக்கு நாட்டுக்கு சொந்தம். அடுத்து அரசு நடத்தும் தொழில்களில் இருந்து பெறப்படும் வருவாய், லாபம், வர்த்தகத்தில் பெறப்படும் பொருள் வரி, போக்குவரத்திலிருந்து பெறப்படும் சுங்க வரி. இப்ப நம்ம அந்த வழியில எல்லாம் கொடுக்குறோம்ல, அது மாதிரி. பகைவரை வென்று அவர்களிடமிருந்து பெறப்படும் திரை, அவங்ககிட்ட இருந்து திரைப்பணம் ஒரு அடிமையாக்குவாங்க. நீ வருஷம் எனக்கு இவ்வளவு கப்பம் கட்டணும். அந்த காலத்துல வீரபாண்டி கட்டபொம்மன் வசனம் எல்லாம் பார்த்திருக்கோம்ல, அதேதான். அப்ப இந்த மூன்று வகையிலையும் பொருள் ஒரு மனிதனுக்கு, ஒரு அரசனுக்கு கிடைக்கக்கூடிய எப்படி பொருள் வரும் அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்றாரு. ஒரு மன்னனுக்கு, அந்த காலத்துல மன்னன் இருந்தனால அது சொல்றாரு. இப்ப நம்முடைய அரசிற்காகவும் இதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆமா, இந்நிலை என்ற ஒரு நூல்ல கூட ஒருத்தர் சொல்றாரு இந்த குறளை மாதிரி. கால் கலத்தால் சேர் பொருளும் கண்ணத்தார் தேர் பொருளும் நாலிரண்டார் கூடு நலப்பொருளும் கோல் தாங்கி கோடும் அரசிற்கு உரியாமை தொல் புவி கீழ் ஆடும் பொருளோடு அணைந்து என்று பொய்கையாரின் இந்நிலை என்ற நூல்லையும் இந்த மாதிரி குறள் மாதிரியே ஒண்ணு சொல்றாங்க. இப்ப பொருள் இந்த மாதிரி வகையெல்லாம் வரும் என்று சொல்லப்படுகிறது. இதுலமா மயிலை சிவமுத்து அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உருபொருள் அப்படிங்கிறதுக்கு குற்றங்கள் நிலவரியாக 6ல் 1 பங்கு தரும் பொருள். ஆமா, நம்ம நிலத்துல இருந்து கொடுப்போம்ல, அது நிலவரியாக கொடுக்கும் பொருள். தொகுத்து வைத்தார் இல்லாமல் போக நெடுங்காலம் தொகுத்து வைத்தவர்கள் இல்லாமல் போகும்போது வாரிசு இல்லாத அந்த பொருள்கள் அரசாங்கத்தை சேரும். அதுக்கப்புறம் கண்டெடுக்கப்பட்ட பொருள், சந்ததி இல்லாமல் சேரக்கூடிய பொருள், இந்த எல்லாத்தையுமே உரு பொருள் அப்படின்னு சொல்றாரு. உள்கு பொருள் அப்படின்னு சொல்லும் போது சுங்கப்பொருள், நிலம் மூலமாகவும் நீர் மூலமாகவும் ஓரிடத்திலிருந்து பிரிதோர் இடத்திற்கு செல்லும் பொருளுக்கு அரசர் தீர்வையாக பெறும் பொருள், அந்த பொருள். அதுக்கப்புறம் ஒன்னார் தெருப்பொருள் அப்படிங்கிறதுக்கு தான் நீங்க சொன்ன மாதிரி திரைப்பொருள், கப்பம் கட்டுதல் அப்படின்னு குறிப்பிடுறார். இந்த மாதிரி இந்த 3 பொருளுக்கும் மயிலை சிவமுத்து இப்படி ஒரு அதை ஒட்டிதான் இவர் சொல்லியிருக்காரு. சாலமன் பாப்பே அப்படி சொல்லியிருக்காரு, வாரிசுகள் இல்லாத. அது இப்ப ரிசர்வ் பேங்குக்கு போகுது இல்லையா, நிறைய பேர் பேங்க்ல டெபாசிட் பண்ணிருப்பாங்க. கடைசி வரை அவங்க வாரிசுகள் அதை வாங்காம இருக்குன்னா அது அப்படியே ரிசர்வ் வங்கிக்கு போயிருது. அது இன்றைக்கும் அந்த நடைமுறை இருக்குது. நிலமா இருந்தா போகுமாமா? எல்லாமே போயிரும். ஓ, வீடு நிலம் எல்லாமே போயிரும். இப்ப நம்ம எங்க ஊர்ல எல்லாம் நிறைய அப்படி போயிருக்குது. ஆமா, எனக்கு அதை பத்தி அவ்வளவு தெரியலம்மா. இளஞ்சி, எங்க ஊர்ல இளஞ்சின்னு ஒரு இடம் இருக்குது. அங்க மிகப்பெரிய பணக்கார, தெருவுக்கு பேரே ஜூப்ளி ஸ்ட்ரீட் அப்படிதான் சொல்லுவாங்க. மிகப்பெரிய பணக்காரர்கள் அவங்களா எழுதி வச்சதும் இருக்குது, எழுதி வைக்காம போயிருப்பாங்க. வாரிசுகள் யாரும் இல்லைன்னா, யாரும் போய் அதற்கு உரிமை கொண்டாடலைன்னா அது கொஞ்ச நாள் பார்த்துட்டு அது அரசுக்கு போயிருது அந்த சொத்து. இது அரசுக்கு எப்படி, அரசாங்கத்துக்கும் அரசுக்கும் எப்படி பொருள் வரணும் அப்படி, இதை தவிர வேற வழியில பொருள் வரக்கூடாது, பொருள் நல்ல சரியான பொருள்ன்றத சொல்லிட்டாரு. அதுதான் இந்த முறைப்படி. இன்னும் கூட சொல்லுவாங்க, வரி விதிக்கும் போது தேன் எடுக்கிறதுக்கு போகும்போது அந்த வண்டுகள் எப்படி எடுத்துட்டு வருதோ அந்த மாதிரி மக்கள் துன்புறாதபடி வரியை எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க.
மக்களை வந்து துன்புறுத்தி வரி வாங்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பெட்ரோல் விலை கேஸ் விலை எல்லாம் ஏத்தக்கூடாதுன்னு சொல்றீங்க. ஆமா அப்படிதான். அதெல்லாம் யாரு அந்த இப்ப சுங்க வரின்னு போடுதாங்கல்ல சார், நம்ம அந்த என்னது இப்ப என்ன சொல்றோம், அந்த பஸ் டோல்கேட் அதுதான். டோல்கேட் அந்த காலத்துல இருந்திருக்கு. ஒரு பண்டத்தை ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு வரி போட்டிருக்காங்க. ஆமா, இப்ப அதுதான் போக்குவரத்து. ஆமா பண்றோம் அப்படின்னா அந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சு போனதுக்கு பிறகும் 4 மடங்கு தொகை வாங்குறாங்க. அதெல்லாம் தானே அநியாயமா வாங்குறது. இப்ப பாருங்க மேடம், இப்ப நாங்கெல்லாம் சம்பளம் வாங்கும்போது பாத்தீங்கன்னா 9 மாசம் தான் எங்களுக்கான இது, 3 மாசம் அரசுக்கு கொடுக்கதான் இன்கம் டாக்ஸ். எல்லாரும் இங்க இருக்கவங்க கொடுத்திருப்பீங்க இன்கம் டாக்ஸ். அது நிறைய வாங்குவாங்க. நிறைய, அதாவது கையெழுத்து போட்டு வாங்கிட்டோம்னாலே நமக்கு பணம் அவங்களுக்கு கரெக்டா போயிருது. ஏமாத்துறவங்க ஏமாத்திட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு தள்ளுபடி செய்வாங்க. ஆமா, வாங்குறதுனால அவங்களுக்கு கணக்கு தெரியுது. ஆமா, கூடாம கணக்கு தெரியாம வச்சிருக்க கூடிய பணத்துக்கு எங்கம்மா வரி போய் சேருது? அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் ஒண்ணுமே போய் சேர்றது. அப்படி வரி வந்தா இந்தியா எப்படி இருக்கும்? அப்படி ஒழுங்கான வரி கட்டப்பட்டால். ஆமா, அதனால அதெல்லாம் தான் நமக்கு ஏற்படக்கூடிய பெரிய இன்னல். மக்களை எவ்வளவு துன்புறுத்த முடியுமோ அவ்வளவு துன்புறுத்தி, நானே பசங்களுக்கு பாடம் எடுக்கும்போது சொல்லுவேன், நீ வரி கட்டலன்னு நினைக்காத, நீ வாங்குற தீப்பெட்டிக்கு கூட நீ வரி கட்டுற, பணக்காய்க்கு வரி கட்டுற, எல்லாத்துக்கும் நீ வரி கட்டிக்கிட்டே இருக்க. உன்னுடைய வரி பணம் அங்க போகுது, அதை நீ எப்பவும் நினைவுல வச்சுக்கோ அப்படின்னு நான் பசங்களுக்கெல்லாம் நிறைய இந்த அரசியலை பற்றி எல்லாம் சொல்லுவேன் வகுப்புல. எனக்கு அது ரொம்ப ஈடுபாடு உண்டு. எனக்கு அரசியல்ல ரொம்ப ஈடுபாடு இருக்கும். அதனால பிள்ளைங்களுக்கு அதை பத்தி எல்லாம் சொல்லுவேன். அன்றாட நிகழ்வுகளை கூட பிள்ளைங்களுக்கு வந்து, ஆனா அதை வந்து அப்படி நேரடியா சொல்லாம, ஆனா அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி அவங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். நல்ல ஆசிரியை அதானம்மா. அருமை அருமை அருமை. வாங்க ஆலயவர்மன் சார், வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா? நலம் ஐயா. அம்மாவின் திருக்குறளின் உரையை காலதாமதத்தால் வந்ததனால் நான் சரியாக உள்வாங்க முடியவில்லை. மழை பெய்யுதா, காத்துக்கிட்டு அடிச்சுதா அந்த பக்கம்? இல்ல இல்ல, காலையில் கண் விழித்ததும் அம்மா உரையை நித்தமும் கேட்கின்றேன். நான் மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். அம்மாவின் யூடியூப்களும் மற்ற உரைகளையும் ஒவ்வொரு நாளும் அந்த அம்மா தருகின்ற பொருட்களை நித்தமும் வாங்குகிறேன். இந்த தளத்தில் தான் ஒரு புன்னகையோடு இருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் புன்னகையோடு கலந்துரையும் கருத்துரையும் தருகிறார்கள். மற்ற இடங்களில் இராணுவத்தில் இருப்பதை போல் தெரிகிறது. அதனால இங்க வருவதற்கு எனக்கு எண்ணம் உள்ளம் கவர்ந்து இழுக்கிறது இந்த தளத்தை. ரொம்ப சரியா சொன்னீங்க சார், ரொம்ப சரியா சொல்லிருக்கீங்க. உண்மைதான் உண்மைதான் உண்மை. நடத்தல சார், நம்ம நிகழ்ச்சி நடத்தல, ஒரு குடும்பமா ஒரு டெய்லி வந்து பார்த்து பேசி உறவாடுறோம், இவ்வளவுதான் விஷயம். நிகழ்ச்சியா நடத்தணும்னா அது ஒரு முறையோட நடத்துறாங்க. நம்ம அப்படி இல்லை, வந்தோமா ஜாலியா பேசணுமா, 2 நிமிஷமா கூடவே பேச வேண்டியது பேசணுமா, அப்படி போறோம். அதுதான் செய்தி. நீங்க சொன்னதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதை விட மகிழ்ச்சி அம்மா அது மேடமோட ஸ்பீச் ரெகுலரா கேக்குறீங்க, சொற்பொழிவு கேக்குறீங்கன்றதுல மிகப்பெரிய மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம். அடுத்த குரல் படிச்சுக்கோமா? இந்த நாங்களும் நீங்க போடுற போஸ்டர் எல்லாம் பாக்குறோம் வாட்ஸ்அப்ல, நிறைய போடுறீங்க. படிக்கிறீங்களா? அடுத்த குரல் நிறைய விழாக்கள்ல எல்லாம் கலந்துக்கிறீங்க போல, அதெல்லாம் பாக்குறோம். 757வது குரல் படிக்கணுமா? அருளென்னும் அன்பின் குளவி பொருளென்னும் செல்வச் செவிலியால் உண்டு. அருளென்னும் அன்பின் குளவி பொருளென்னும் செல்வச் செவிலியால் உண்டு. நல்ல அற்புதமான ஒரு குரல். அம்மா பொருள் சொல்றீங்களா மாலதி? அன்பு தாய் அருட்குழந்தை பொருள் என்னும் வளர்ப்பு தாயால் வளரும். இதுதான் நான் வச்சிருக்கேன் புக்கு வந்து.
அன்பு பெற்றெடுத்த அருள் என்னும் குழந்தை பொருள் எனப்படும் இன்பம் தரும் வளர்ப்பு தாயார் வளரும். புலவர் இளங்குமரனாரோட கருத்து இது. புலவர் இளங்குமரனாரோட எல்லாம் கருத்து. கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் சொல்லிப்பாங்க. அன்பினால் பெறப்பட்ட அருள் என்று கூறப்படும் குழந்தை பொருள் என்று கூறப்படும் செல்வமுள்ள செவிலிச்சாயால் வளர்ப்பதும். அவ்வளவுதான். அதாவது அன்பு ஒருவருக்கு தாய் என்றால் அன்பே ஆதார சக்தி. அதான் அங்க முக்கியமா சொல்றாரு. அப்ப அன்பு ஈண்டெடுத்த கை குழந்தை தான் அருள். அதாவது கருணை பிற உயிர்கள், அந்த கருணையை பிற உயிர்கள் மேல அன்பு இருந்தால்தான் அருள் பிறக்கும். அருளே எப்ப பிறக்கும்? நமக்கு அன்பு இருந்தாதான் அருள் பிறக்கும் அப்படிங்கிறாரு. அன்பு இருந்தால்தான் அருள் பிறக்கும். அதன் கருணை எல்லாமே ஒரே இதுதான். அந்த அன்பு என்பது மையப்பொருள். அந்த அன்பு என்ற மையப்பொருளை வைத்துதான் அருள் இருக்கும். அதனால் கருணை இருக்கும். அந்த அருள் என்ற கைக்குழந்தை பொருள் தானாவே வளர்ந்துரும். குழந்தையை வளர்த்தெடுத்து ஆளா எதுனா பொருள் செல்வம். பொருள் இருந்தா அந்த அன்பும் நிறைய கிடைக்கும். அந்த அன்பினால் கிடைக்கக்கூடிய அருள் இப்ப நமக்கு எனக்கு இருக்கு, ஒருத்தருக்கு 10,000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஆவல் இருக்குது. ஆனா பொருள் இல்லைன்னா நான் என்ன செய்ய முடியும்? அப்ப பொருள் என்ற வளர்ப்பு தாய் என் கையில இருந்தாங்கன்னா அந்த தாயின் மூலமாக அந்த அருளை நான் பலருக்கு உதவ முடியும், நன்கு உதவ முடியும். செல்வம் நிலை இல்லாதது என்றாலும் கூட செல்வத்தை அதுதான் அந்த அவசியத்தை வலியுறுத்துகிறார். நாராயணன் சார் வாங்க. என்ன சார் சொல்லுங்க, பேசுங்க. அன்பெனும் அன்பின் அருளனும் அன்பின் குழவி பொருளெனும் செல்வச் செவிலியார் உண்டு சார். அன்பு என்கிற அன்னை பெற்றெடுக்கும் அருள் என்கிற குழந்தை பொருள் என்கிற செவிலித்தாயால் வளரக்கூடியதாகும். சிம்பிளான ஒரு பொருள் பார்த்தேன். நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். நான் எல்லாம் பேசிட்டு இருக்கிறதுனால நான் உள்ள ஊர்ல வேற கருத்து என்னுடைய கருத்தோட ஒத்து போனதுனால எதுவும் பேசல. ரொம்ப நல்லா இருக்கு. நான் வச்சிருக்கிற ஒரு சைட்ல அழகா கொடுக்குறாங்க. அன்பு என்கிற அன்னை பெற்றெடுக்கும் அருள் என்கிற குழந்தை பொருள் என்கிற செவிலித்தாயால் வளரக்கூடியதாகும். கலைஞர் கொடுத்த வழக்கு உரை. கலைஞர் சொல்லுங்க சார். கலைஞர் என்ன சொல்றாரு? அவர்தான் படிச்சாரு. அதான் அவர் அன்பு என்கின்ற அன்னை பெற்றெடுக்கும் அருள் என்கிற குழந்தை பொருள் என்கிற செவிலித்தாயால் வளரக்கூடியதாகும். நாராயணன் சார் சொன்னதான். அந்த குழந்தைக்கு அவர் குழவின்னு அழகா சொல்லியிருக்காரு. குழந்தைக்கு குழவி அப்படின்ற அந்த வார்த்தை ரொம்ப நல்ல வார்த்தையா இருக்கு. அதாவது என்னோட நண்பர் ஒருத்தர் சார் புனைப்பெயர் தமிழ் குழவி அப்படின்னு வச்சிருக்காரு. தமிழ் குழவியா? ஆமா, தமிழ் குழந்தை. நாகர்கோவிலே ஒருத்தர் பேரு தமிழ் குழவிதான். அவர்தான் சார், அவர்தான் சொல்றேன் மேடம். என்னுடைய நண்பர் அவர் என்னோட கரூர்ல. சரி சரி, எனக்கு நல்லா தெரிஞ்சவர். திருக்குறள்ல நிறைய பசங்களுக்கு மனப்பாடம். அவரேதான். நானும் அவரு ஒன்னும் ஒர்க் பண்ணோம் கரூர்ல. ஓ அப்படியா? அவர் தான் வரமாட்டேங்கிறார். நானே எவ்வளவு கூப்பிட்டு பார்த்துட்டேன். அடுத்த குரலுக்கு போலாமா சார்? சொல்லுவாங்க இல்லையா? படிக்கிறீங்களா சார்? நான் படிக்கிறேன். ஏதோ என்னாலான துண்டு. குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கை தொன்று உண்டாகச் செய்வான் வினை. குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கை தொன்று உண்டாகச் செய்வான் வினை. தன் கைப்பொருளை கொண்டு ஒரு தொழில் செய்வது என்பது தன் கைப்பொருளை கொண்டு ஒரு தொழில் செய்வது என்பது யானைகள் ஒன்றோடொன்று போரிடும் போது இடையில் சிக்கிக் கொள்ளாமல் அந்த போரை ஒரு குன்றின் மீது நின்று காண்பதை போன்று இலகுவானது. ஒரு தன் கைப்பொருளை கொண்டு ஒரு தொழில் செய்வது என்பது யானைகள் ஒன்றோடொன்று போரிடும் போது இடையில் சிக்கிக் கொள்ளாமல் அந்த போரை ஒரு குன்றின் மீது நின்று காண்பதை போன்று இலகுவானது. நம்ம கையில காசு இருக்கணும், நம்ம தொழில் செய்யணும். அதான் சொல்றேன். ரொம்ப ரொம்ப அழகா சொல்லியிருக்காருல்ல. ஓன் பர்சனல் மணி. விரலுக்கு தகுந்த வீக்கம் வேணும். அதேதான். அதாவது ஒரு செல்வத்தை எப்படி செலவு செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. ஒரு செல்வம் நம்மகிட்ட இருக்குன்னா அது எப்படி செலவு செய்யணும், எப்படி செலவு செய்யக்கூடாது. தன் கையில சிறிது காசு செல்வம் இருக்கிறது என்பதற்காக நாம் நினைச்சதெல்லாம் செய்யக்கூடாது. அதுதான் இங்க. நம்மகிட்ட காசு இருந்தாலுமே நம்ம நினைச்சதெல்லாம் செய்யக்கூடாதான். நம்ம எப்படி எப்படி அதை செலவு செய்யணுமோ அப்படி வரையறுத்து அந்த உதாரணமாக ஏனை போரிடுவதை தரைத்தளத்திலிருந்து கண்டாலும் ஒரே சண்டை தான்.
சற்று மேலே அமர்ந்து கண்டாலும் ஒரே சண்டை தான், ரெண்டு ஒண்ணுதான். ஆனா அத வந்து எப்படி பார்த்தா நமக்கு சேஃப்டி, அதை சொல்றாரு. இந்த தரையில இருந்தும் அந்த சண்டையை பார்க்கலாம், அது நமக்கு சேஃப்டி கிடையாது. ஆனா அதே இது கொஞ்சம் மேல போய் பார்த்துட்டோம்னா நமக்கு அது வந்து பாதுகாப்பு. அதே மாதிரிதான் ஒரு அந்த செல்வத்தால் நம்ம செல்வத்தை எப்படி அந்த செல்வத்தை பொருளை செலவழிக்க வேண்டும், அதுதான் ரொம்ப அழகா இதுல சொல்றாரு. சார் இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, யானையை வெல்ல முயல்கிறவன் யானை உயரமான இடத்திற்கு ஏற முடியாதாகையினால் யானையினால் அவனுக்கு ஒரு அபாயமும் நேராது. அதுதான் பார்க்கும்போது அவனுக்கு கஷ்டம் வராது. அந்த சின்ன பொருளை வைத்துக் கொண்டு அவன் செய்யும் போது அவனுக்கு கஷ்டம் வராது அப்படின்னு சொல்றாரு. அவன் துன்பப்பட மாட்டான், கடனுக்கு உள்ளாக மாட்டான் அப்படின்றதெல்லாம் அவர் வந்து எடுத்து சொல்றாரு. அப்போ சமதளத்துல நடக்கிறத மேல இருந்து பார்க்கும்போது நமக்கு நல்ல தெளிவா பார்க்க முடியும். ஒரு சண்டைய கீழே இருந்து பாக்குறத விட சமதளத்துல இருந்து பார்க்கும்போது ஒரு அச்ச உணர்வு இருக்கும். அந்த யானை எங்க நம்ம மேல வந்துருமோ ஓட்டத்துல அந்த வேகத்துலன்னு வரும். ஆனா உயரத்துல இருந்து நம்ம பார்க்கும்போது அந்த சண்டையையும் நல்லா பார்க்கலாம், அதனால வரக்கூடிய அச்சமும் நமக்கு இல்லாம இருக்கும். அதனாலதான் நம்ம கையில பொருளை வைத்துக்கொண்டு நாம் செய்யும் போது நமக்கு கடன் ஏற்படாது, கஷ்டம் ஏற்படாது அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல வந்து திருவள்ளுவர் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங்க சொல்லியிருக்காரு. அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங்னு சொல்லுவாங்க, தெரியுங்களா? கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாருக்கும் தெரியும். நம்ம இருக்கிறத ரெகுலரா பாக்குறத விட்டுட்டு தூரம் நின்று தள்ளி அதை வேற ஒரு கோணத்துல பார்க்குது. அததான் இங்க வள்ளுவர் நம்ம அந்த காலத்திலேயே சொல்லிட்டாரு. இவ்வளவு அழகா இதுதான் கூடவே நின்று நிறைய பேர் போராடுறாங்க, நிறைய செலவு பண்ணி ஒரு பணக்காரலாம் பிசினஸ் பண்றான், வியாபாரம் பண்றான். நீ பக்கத்துல நின்று பாத்தீங்கன்னா அதனுடைய எந்த அளவும் தெரியாது. அதை ஒதுங்கி நின்று தூரமா நின்று பாத்தீங்கன்னாதான் அதனுடைய முழு விவரம் தெரியும். அது எந்த அளவுக்கு சண்டை போடுது, எந்த அளவுக்கு கஷ்டப்படுது, எந்த அளவுக்கு லாபம் வருது, எந்த அளவுக்கு நஷ்டம் வருது தெரியும். அப்ப நீ எந்த அளவுக்கு அது தூரம் இருந்து பார்க்கணும்ன்றதுதான் அவர் சொல்லியிருக்காரு. உயரத்துல அதான் அந்த உயரத்துல இருந்து நீ எல்லா விஷயமும் உயரத்துல இருந்து பார்க்கணுன்றது என்னன்னா, நீ உயரம் போய் பார்க்க வேணாம், ஒருத்தன் செய்யறத வந்து நீ எல்லாத்தையும் கத்துக்க. அவங்க என்ன பண்றாங்கன்றத முழுமையா தெரிஞ்சுக்குங்க. அவங்க பண்ற லாபத்தை மட்டும் பார்த்துட்டு நம்மளும் பண்ணா இது வந்துரும்னு நினைச்சோம்னா அது தவறு. அப்போ முழுமையா பார்க்கணும். அவங்க பிசினஸ் பண்றதுல எந்த இடத்துல லாபம் வருது, எந்த இடத்துல நஷ்டம் வருது, எந்த இடத்துல கஷ்டப்படுறாங்க, எங்க மார்க்கெட்டிங் பண்றாங்க, அந்த மாதிரி ஒரு 360 டிகிரி பார்வைன்னு சொல்லுவோம் இல்லையா, 360 கோணத்துல நம்ம பார்க்கணும். அந்த பார்வையை தான் அவர் சொல்றாரு. அது வந்து அருமையான ஒரு குரல். ஒரே ஒரு வார்த்தையில முடிச்சுட்டு அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங். அருமை. அடுத்த குரல் போயிடலாம். அடுத்த பாடல் ரொம்ப சிறப்பான பாடல் சார், எல்லா பாடலையும் காட்டிலும். செய்க பொருளை வள்ளுவர் ஆர்டர் போட்டு சொல்றது இது. செய்க பொருளை, முதல்ல நீ போய் பணம் சம்பாதி அப்படின்னு அவர் வந்து அதே மாதிரி கற்க சொல்றாரு பாருங்க. கற்க கசடற அப்படிங்கிறாரு. அடுத்தது செய்க பொருளை. குறளை வாசிங்க. செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் அதனில் கூறியது இல். செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் அதனில் கூறியது இல். ஒருவன் பொருளை சேர்த்து கொள்ளுதல் வேண்டும், தன் பகைவரின் செருக்கினை கெடுக்க வல்ல கூர்மையான ஆயுதம் அதனை போல வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாரு சார். இது வந்து மயிலை சிவமுத்து அவர்களோட பொருள். இந்த பொருள் வந்து எல்லாருக்கும் எல்லா சூழ்நிலையிலும் பொருந்தும். ஆமா, பொருந்தும். நம்ம என்னதான் இருந்தாலும் என்ன மாதிரி உறவா இருந்தா கூட உங்க கையில பைசா இருக்கணும் இல்ல. அதே திருவள்ளுவர் சார் பொருள் செல்வம் ஆகிய நிலையற்றவேன்னு நிலையாமை அதிகாரத்துல சொல்றாரு. அவரே இங்க என்ன சொல்றாரு, நீ பொருள் ஈட்டு, செய்க பொருளை அப்படின்னு வலிமையான வார்த்தை. மேடம் சொன்ன மாதிரி வலிமையான வார்த்தை கட்டளையா பயன்படுத்துறாருங்க. கட்டளை முதல்ல ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்துறாரு. ஆமா ஆமா.
அந்த எப்படி நீ ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ பொருள் சேருன்றப்ப அந்த ஒழுக்கத்தோட தான் பொருள் வரும். ஆமா ஆமா அதுதாங்க முதல்ல வந்து பொருளை செய்யன்னு சொல்லல அவரு, பொருளை சேர்த்துக்கன்னு சொல்லி அப்புறம் சொல்லல. முதல்ல நிலையாமைன்றது என்ன பொருளை பத்தி சொல்லிடுறாரு, அதுக்கப்புறம் பொருள் சேருன்னு சொல்றாரு. அப்போ அந்த அந்த பொருளோட தன்மை, பொருளோட மதிப்பு என்னன்றத முன்னாடியே சொல்லிட்டு, ஆனாலும் இது வேணும்ன்றப்ப அது அது தன்மையும் புரிஞ்சிக்க இதுவும் வேணும் அப்படின்றதுதான் அது ஒரு முறையான ஒரு வகையில தான் அது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமா ஆமா. இப்ப பொருளை கூட இங்க என்ன சொல்றாரு பாருங்களேன், கூர்மையான ஆயுதங்கிறாரு. இப்ப கூர்மையான ஆயுதம்னு அவர் சொன்னதுனால நம்ம என்ன செய்யணும் நினைக்கணும், அந்த ஈட்டிய பொருளினால் நமக்கு செருக்கு வந்துட்டுன்னா அது நம்மையே அறுத்துரும். அதையும் சொல்றாருங்க. அப்படி ஒவ்வொரு பொருளுக்குமே இங்க நம்ம பொருள் எடுத்து பார்க்கலாம். நேரடியா சொல்லாட்டா கூட செருக்கு வந்துட்டுன்னா அந்த பொருளே நம்மை அழித்து விடும். இப்ப தான் இந்த அகங்காரத்தை கொடுக்கும்போது நம்ம எல்லாத்தையும் அது தவறான ஒரு பாதையை நமக்கு அது காட்டி விடும். அதனால நீ அது கூறிய ஆயுதம் பொருள், அதை கத்தி தான், அது மேல கவனமாக அந்த கத்தியை நம்ம பயன்படுத்தணுங்கிறத ரொம்ப அழகா சொல்றார். செருணர் செருக்கருக்கும் பகைவர்களின் செருக்கையும் அறுக்கக்கூடியது. ஆமா. பொருள் வந்துச்சுன்னா பகையாளி வரமாட்டான் சார், பயந்துட்டு போயிடுவான். வரமாட்டான்றது இல்ல மேடம், நம்ம கிட்ட பொருள் வந்துச்சுனாவே பகைன்றது யோசிப்பான். சிந்தனை வரும், போய் நம்ம நிக்க முடியுமா அப்படின்னு யோசிப்பான் இல்லையா, அதை சொல்றேன். சிந்தனை வரும். நல்ல ஒரு அருமையான விளக்கம், அருமையான குரல். இந்த மாதிரி சில குரலுக்கு தான் சார் அவர் நல்ல கட்டளையோட அவர் வந்து சொல்றது. சிலவற்றதான் நீங்க ஒழுக்கத்தை பத்தி சொல்லும் போது கூட, ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் உள்ளத்தை அழுக்கார் இல்லாத இயல்பு அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று சொல்லுவார். இது இந்த 10 குரலும் பார்த்தோம்னா முதல்ல சொல்ற ஒரு தன்மை இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு தன்மை இருக்கும். அதாவது முதல்ல ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த சாஃப்ட்னஸ்ல இருந்து கொஞ்சம் விலகுவாரு, கடைசியா வந்து ஒரு கோபம் இருக்காது. இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஒரு கண்டிப்பு இருக்கும், ஒரு கோபமும் இருக்கும். முடிக்கும் போது இதெல்லாம் இருந்தா இப்படி இருக்கும்னு ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருவாரு. அந்த அந்த முறைப்படுத்துதல் வந்து ரொம்ப அழகாவே இருக்கும் எல்லா குரல்ல பாத்தீங்கன்னா. அதாவது ரொம்ப தடவி கொடுத்து முதல்ல நிதானமா சொல்லிட்டு அப்புறம் பலார்னு ஒண்ணு அரைஞ்சிட்டு போகுது, ஒழுங்கா நடந்துக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி அது அந்த இந்த குரல் அதெல்லாம் இருக்கும். குரல்ல பல குரல்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு கடுமையா பேசியிருப்பார். ஏன்னா சார் அவரு வந்து சாம பேத தான தண்டம், இந்த 4 நிலையும் அறிந்தவர்ல அவரு. சில பேருக்கு சாந்தமா சொன்னாலே கேட்டுருவாங்க, சில பேருக்கு வந்து கொஞ்சம் அப்படி இப்படி சொல்லணும், சில பேருக்கு 4 கொடுத்தாதான் கேட்பாங்கங்கிறதும் அவருக்கு தெரிஞ்சிருக்கும்ல. ஆனா எதுவுமே கேட்கலன்னா இந்த பாரு இதை நீ செஞ்சு ஆகு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கொடுக்குறாரு. இதை நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றாரு. அருமையான பாடல் சார் அது. அடுத்து போயிடுமா? போயிடலாமா? ஒன் பொருள் காழ்ப்ப இயற்றியற்கு என் பொருள் ஏனை 2 ஒருங்கு. ஒன் பொருள் காழ்ப்ப இயற்றியார்க்கு என் பொருள் ஏனை 2 ஒருங்கு என்று அழகாக அந்த பாடலோட முடிக்கிற ஒரு அழகை பார்க்கிறோம். ஒள்ளிய பொருளை, அதாவது சிறந்ததாகிய பொருளை மிகுதியாக ஈட்டியவர்க்கு மற்ற அறமும் இன்பவுமாகிய 2 ஒரு சேர்க்கை கூடும் எளிய பொருளாகும். நல்ல வழியில் மிகுதியாக பணம் சேர்த்தவர்க்கு மற்ற அறமும் இன்பமும் எளிதாக கிடைக்கும் பொருளாக விடும். இந்த பொருளை நல்ல வழியில சேர்த்தா அறமும் இன்பமும் எளிதாக உங்களுக்கு கிடைத்து விடும் என்று உரை ஆசிரியர்கள் இதற்கு உரை சொல்கிறார்கள். இதுல வந்து செய்க பொருளைன்னு சொன்ன உடனே அவர் யோசிக்கிறாரு, ஆமா எப்படியாவது செய்திடக்கூடாது, எங்கேயாவது போய் சம்பாதிச்சுட்டு வந்துட போறான்னு ஒரு பயம் வந்துடுது. அதனாலதான் நீ நல்ல வழியில பொருளை சேருன்னு மறுபடியும் அவனுக்கு வந்து அத அவர் எடுத்து சொல்றாரு. நீ நல்ல வழியில சேர்த்தா உனக்கு அறத்தையும் இன்பத்தையும் கொடுக்கும். நான் பாட்டுக்கு பொருளை சம்பாதின்னு சொன்னேன்னு நீ பாட்டுக்கு எங்கேயாவது போய் எப்படியாவது சம்பாதிச்சிடாத அப்படின்னு கடைசியா ஒரு அறிவுரையோட அவர் வந்து அதை முடிக்கிறது. என்ன சொன்னாலும் இந்த பசங்க இவங்க கேட்க மாட்டாங்கன்றது ஒரு பக்கம், சொல்லி வைப்போம் கேக்குறவன் கேட்கட்டும் அப்படின்னு. ஆனா இத மட்டும் உலகத்துல எல்லாரும் கேட்டுட்டாங்க சார், பணம் சம்பாதிக்கணும் சொன்னதை மாத்திரம் எல்லாரும் கேட்டு அந்த ஒரு வார்த்தை மட்டும் ஸ்ட்ராங்கா காதுல செய்க பொருளை ஆமா அது மட்டும் செஞ்சுட்டாங்க. நிறைய வந்து அச்சம் அடிச்சுட்டாங்க. ஏன்னா புழக்கத்துல ஏகப்பட்ட பணம் இருக்குதுன்னு எல்லாம் சொல்றாங்கல்ல, புழக்கத்துல வந்திருக்கு
நிறைய கள்ளப்பணம் வந்திருக்கு. கள்ளப்பணத்துக்கு ஒரே கோவமா சார். ஏண்டா என்ன நீங்களே அடிச்சுட்டு கள்ளப்பணம்னு நீங்க தானடா அதை மறைச்சு வச்சிருக்கீங்க, நீங்க தானடா கள்ளன், என்ன போய் கள்ளப்பணம்னு சொல்றீங்களேடா, கணக்குல நானா வரமாட்டேன்னு நீங்க தானடா கணக்கு எழுதல, கணக்கு எழுதாம என்ன பணம் கள்ளப்பணம்னு சொல்றீங்களேன்னு கள்ளப்பணம் வருத்தப்பட்டுதான் சார். அந்த மாதிரி இன்னைக்கு பணத்தை நல்லா அச்சடிக்க கத்துக்கிட்டாங்க. அப்படியே பெட்டி பெட்டியா ட்ரெயின்ல எல்லாம் போற அளவுக்கு சேர்க்க கத்துக்கிட்டாங்க. ஆனா எனக்கு மாத்திரம் என்னன்னு அது தெரிய மாட்டேங்குது. போனாலும் அப்படியே மறைஞ்சு போயிடுது மேடம். ஆமா சார், அலாவுதீன் விளக்கு மாதிரி மறைஞ்சு போயிடுது, அவ்வளவுதான், அது முடிஞ்சு போச்சு, ஆஹ் அவ்வளவுதான். இனிமேல் நீங்க அது எங்க போச்சுன்னா கணக்கு கிடையாது. ஆமா, இது பரவாயில்ல மேடம், 4 பெட்டி 4 கண்டெய்னர் போனதே மறைஞ்சு போச்சு மேடம். அத சொல்லுங்க, அத சொல்லுங்க. கண்டெய்னர் 4 கண்டெய்னர் போச்சு. அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இந்த பணம் எங்க கடந்து சார் வருது? இல்ல கண்டெய்னர் இந்த மானிட்டர் கூட ஆடுது. என்எஸ்கே பாடின மாதிரி எங்கே தேடுவேன் பணத்தை எங்கே தேடுவேன் பாட்டு இல்ல சார் அது. இல்ல அந்த ஒரு படத்துல கூண்டுக்கிளி படத்துல ஒரு பாட்டு வரும் மேடம். வாழ்க்கைக்கு பணம் தானே பேட்டரி. சிவாஜி எம்ஜிஆரும் சேர்ந்து நடிச்ச ஆமா, படம். சேர்ந்து நடிச்ச படம். இந்த எங்கே தேடுவேன் பணத்தை அந்த பாட்டை கூட நீங்க போடுங்க சார், கேட்போம். போட்டுருவோம், ப்ரோக்ராம் பண்ணிட்டு போட்டுருவோம். போட்டுருங்க. இவரு நாராயணன் சார் பாட்டு தான் தேடிட்டு இருக்காங்க. தேடிட்டு இருக்கேன். இது நல்ல பாட்டு அது. வாழ்க்கை லைட்டெரிய பணம் தானே பேட்டரி அப்படின்னு ஒரு பாட்டு இதுல கூண்டுக்கிளியில வரும். ராத்திரிக்கு பூவாவுக்கே லாட்டரி, வாழ்க்கை லைட்டெரிய பணம் தானே பேட்டரி அப்படின்னு. கண்டுபிடிச்சிட்டீங்க? இல்ல கண்டுபிடிக்கல, நினைவு வந்துருச்சு எனக்கு. அதுதான் மனசுலதான் கண்டுபிடிச்சிட்டீங்க. அதான் ராத்திரிக்கு பூவாவுக்கே லாட்டரி, வாழ்க்கை லைட்டெரிய பணம் தானே பேட்டரி. எப்ப அப்ப வாழ்க்கை லைட்டெரிய பணம் தானே பேட்டரி. இரவு உணவை தவிர்க்கவே கூடாதுங்கிறதுக்கான பாடல் இது. இரவு உணவே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றவங்க என்ன சார் பண்றது? என்ன வேணா பண்ணுங்க. இரவு ராப்பட்னி கிடக்கக்கூடாதுன்னு ஒரு பழமொழி நம்ம தமிழ்நாட்டுல உண்டு. அது தவறான பழமொழி மேடம். ராப்பட்னி கிடக்கக்கூடாது அப்படின்னுட்டு ராத்திரி சாப்பிடவே கூடாதுன்னு சொல்றாங்க ஒருத்தவங்க. என்ன பண்ண கிராமங்கள்ல எல்லாம் ராத்திரி தான் சாப்பிடுறாங்க மேடம். சுட சுட சோறு பொங்கி என்னெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அதெல்லாம் வச்சு உழைக்கிறாங்க அவங்க. அதெல்லாம் சொல்ல வந்தேன், நீங்களும் சொல்லிட்டீங்க. உழைக்கிறது இல்லையே, அதுதான். வெயில் பகல் பூரா வெயில்ல காயறாங்க அவங்க, அதனால நைட்டு சாப்பிடுறாங்க. நல்ல பசி இருக்கும். அவங்களுக்கு இதெல்லாம் பொருந்தாது. நமக்கு தான் மாலை சூரிய மறையறதுக்குள்ள சாப்பிடுறது. நான் சாப்பிட்டு ஜீரணமா இப்ப தூக்கம் வந்துருச்சு எனக்கு இன்னைக்கு. ஆமா, நான் பார்த்தனே வாய திறந்து மூடிட்டு இருக்கும் போது நினைச்சா போர் அடிக்குது போல இருக்கு. இல்ல நான் எல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். நானு தூக்க கலக்கத்துல இருந்தாலும் இன்னொன்னு பதில் நீ சொல்றதெல்லாம் ஒத்து போறதுனால சரி நம்ம போய் என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இருந்தேன், வேற ஒண்ணு. ஓகே ரைட், மகிழ்ச்சி. அப்ப சரி சார், இந்த பாட்டை போட்டுருவோம் நம்ம. போடுங்க சார், அத ஒரு தடவை ஆனந்தமா கேட்கலாம். மகிழ்ச்சி. நான் கிளம்புறேன் சார். நீங்க கிளம்புங்க. எல்லாம் அனைவருக்கும் நன்றி. இரவு வணக்கம். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. ஒரு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன்.